எனக்கு பதில் அவர் திவ்யதேச க்ஷேத்திராட்டனெல்லாம் போயிட்டு வந்துட்டார், நான் போல. ஏன்னா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா என்னைக்கு இதெல்லாம் நடக்குமோ அன்னைக்கு தான் யசோத பிராட்டி ஆள் வைக்க போறா. ஏன்னா அவள் இடைச்சி அவளுக்குண்ட வைசிய தர்மத்தை கடைப்பிடித்தாக வேண்டும். கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைசியங்கர்ம விபாகசா. கண்ணன் கீதையில சாதிக்கிறார், கிருஷியோ கோரக்ஷணமோ வாணிஜ்யமோ இந்த 3 வைசியர்களுக்கு கண்ணன் விதித்திருக்கிறார். அதனால அவளேதான் 3 வேளையும் கடைகிறாள். 30 கடைந்தீண்டிய வெண்ணெய், அந்த வெண்ணெய் ஏற்றி வைத்து ஏறார் இடையினோவை எத்தனையோர் போதுமாய் புறப்பட்டு போன உடனே உயர்ந்த உரிய கண்ணன் பார்த்தார். அங்கிருந்து கீழே இறக்கி தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி, கையில இருக்கிற வெண்ணெய் முழுக்க வாயில போடணும்னால் வாய் பெரியதா கை பெரியதா? இது நமக்கே கை பெருசா இருக்கு, வாய் சின்னதா இருக்கு. கையில எவ்வளவு எடுக்கிறோமோ அத்தனையும் வாய்க்குள்ள போகாதோ இல்லையோ. அதுவும் கண்ணனுக்கு உரிய மேல ஏத்தி வச்சிருக்காளே, உரியில 4 கயிறு போட்டிருந்தா, கயத்துக்குள்ளால கையை விட்டு எடுத்துடுறாங்கிறதுக்காக கயத்தை 8ஆக்கினா யசோதே. 8 கயிறா இருந்ததுன்னா கை உள்ள போகாதுங்கிறதுக்காக. ஏன்னா இவர் கை பெருசு, அதனால அந்த தைரியத்துல 8 கயிறா போட்டு வச்சா இந்த உரியல யாரும் தொடாம இருக்காளாங்கிறதுக்கு ஒரு குழச்சு, ஒரு முடிச்சு உண்டு. அந்த முடிச்சு நகராம உள்ள இருக்கிற வெண்ணையை எடுத்துடுறான்னா, அந்த முடிச்சு அப்படியே தான் இருக்கு. அதை தொட்ட இந்த அரக்க வைக்கிற பாருங்க, அங்கங்க பூட்டிட்டு போறச்சே அரக்கில் வச்சுட்டு போயிட்டு இதை ஞானம் தொடப்பட்டிருந்தா உள்ள போய் திருடி இருக்கான்னு அர்த்தம். அப்படிங்கிறமே அதை போல உரியில் இருக்கிற பானையை தொட்டாலே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு தாம்பு கேத்த போட்டு வைக்கலாம். அதை போட்டு வச்சுட்டு தான் போறா. ஆனா அதை அப்படியே இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் காணும். சரீரம் அப்படியே இருக்கிறச்சு, ஆத்மாவை மட்டும் பரிகிரகிச்சுன்னு போடுறாரோ இல்லையோ. இப்படியே தான் சரீரம் இருக்கு, எங்க போயிடுத்துப்போ சரீரம் கீழே விடணும். அப்ப இருந்த கை காலு மூக்கெல்லாம் மிருத சரீரத்திலும் உள்ளது, பிணத்திலும் உள்ளது. ஆனா ஆத்மா மட்டும் காணும். எங்கு போயிட்டனால் எப்படி இந்த மண் பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டு பானையில இருந்து வெண்ணையை மட்டும் எடுத்துன்னு போட்டாரோ அதே போல சரீரத்தை தள்ளி ஆத்மாவை பரிகிரகிக்கிறான் எம்பெருமான். மேல இருக்கிற முடிச்சு அப்படியே இருக்கு, அங்கிருந்து கீழே மண்பானை இறக்கிறார். நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை போராதவன் போல் ஊரங்கி அடிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி, கையில உரியினுடைய ஓரொரு கயத்தினுடைய 2 பக்கத்திலையும் கையை உள்ள விடுறார். உரி இப்படி இருக்குன்னா உரியனுடைய ஒரு கயத்தினுடைய 2 பக்கத்துல கையை உள்ள விட்டுட்டு நிறைய வெண்ணைய கை முழுக்க எடுத்தா அத்தனை வெண்ணைய ஒரே வாயில சாப்பிட்டுள்ளான்னு அவருக்கு ஒரு ஆசை. அது உண்மை இல்லை, ஆனா சின்ன குழந்தைகளுக்கு தெரியாதோ இல்லையோ, அதனால அவருக்கும் தெரியல. கையை உள்ள விட்டார், வெண்ணையை முழுக்க எடுத்தாச்சு. இப்ப எப்படி கையை வெளியில கொண்டது? கயத்தை 2 பக்கமும் சுத்தி கையை உள்ள விட்டுட்டா இது நம்ம கோவில்ல தூணை சுத்தி கையை சேர்த்து புளியோதர வேண்டாம் போலே. கோவில்கள்ல நிறையாக்கு வாங்கிக்கணும் நம்ம காசை. இப்படி நீட்டினோம்னா என்ன கொடுப்பாளோ, ஒரே கூட்டமா இருக்கும். ஒரு தூணுக்கு பின்னாடி நான் அகப்பட்டு இருப்பேன். அதனால தூணை சுத்தி கையை வச்சு இப்படி வாங்கினுட்டா புளியோதரை வேண்டாச்சு, கையை திருப்பி எடுக்கணும் இல்லையோ. அத போல கண்ணனுக்கும் உரியனுடைய ஒரு கயத்தை சுத்தி கையை உள்ள விட்டுட்டார். வெண்ணையை நிறைய எடுத்தாச்சு, விழுங்கறதுக்கு எடுக்க முடியாத தவிக்கிறதுக்குள்ள யசோதை வந்துட்டாலாம். அப்ப ஒரே வழி என்ன, தாங்க வாய கிட்ட எடுத்துன்னு போய் அப்படியே பாதிய வாயில போட்டுனுட்டு தான் மிச்ச கையை வெளியிலே கொண்டு முடியும். அதனால அப்ப விழுங்கினத்தை தான் இவர் சொல்லுகிறார் போலும். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வண்ண விழுங்கி அருகிருந்த மோடார் குடமுருட்டி தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணிற் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. குலசேகரர் தெய்வத்தேவைக்கு புலம்பிய புலம்பலா பாடியிருக்கார். வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல். குழந்தைகளிடத்துல ஒரு பழக்கம், கொஞ்சம் கொஞ்சமா வயசேறதுன்னு வச்சுங்க. அது வரைக்கும் பால் ஊட்டினா தானே சாப்பிட்டு படுத்துக்கும், சோறு ஊட்டினாலும் கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் சாப்பிட்டு படுத்துக்கும். சற்று வயசாற போது தானே சாப்பிடணுங்கிற ஒரு பெருமை வந்துடும். இந்த வயசார சமயத்துக்கு தான் எல்லாரும் நாமளே பண்ணிக்கணும். அது வரைக்கும் நம்ம தான் துணிமணி வாங்கி கொடுத்துருப்போம். அது எப்படியோ பள்ளிக்கூடம் தாண்டி கல்லூரிக்கு போற சமயத்திலே நான் வாங்கிக்கிறேன் பணத்தை கொடு, அடுத்தது வாங்கி போடுவாளோ இல்லையோ. அந்த சமயம் நேற்று வரைக்கும் நான் தானே வாங்கி கொடுத்தேன்னா உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் போராது, இப்ப நாகரிகம்லாம் மாறி போச்சு, உங்க காலமாட்டம் வாங்க முடியாது, நாங்களே இப்ப வாங்கிக்கிறோங்கிறவா. அப்ப ஒன்னொன்னு தானே பண்ணணும்னு இந்த குழந்தை பிராயத்திலேருந்து ஒரு எண்ணம். அப்ப நாம சோறு பிசிஞ்சுட்டு கொண்டு போய் ஊட்டுறதுக்கு போனா தனக்கு எடுத்து சாப்பிட தெரியும்னு சொல்லிக்கணுங்கிறதுக்காக தானே கைகளை போட்டு அலையறதோ இல்லையோ. அதைத்தான் வண்ணச் செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட இவ ஒழுங்கா எடுத்து யசோத ஊட்டுறதுக்கு போகும்போது தானே அந்த பாத்திரம், அவ சொர்ண பாத்திரம் வச்சுருக்கா கண்ணனுக்கு பிசியறதுக்காக, அந்த இதுல தானே கையை விட்டு செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட. கையிலுக்கு இவ்வளவு உருட்டி எடுத்தா இவ்வளவு வாய்க்குள்ள போகுங்கிற பகுத்தறிவு அப்ப கிடையாது இல்லையோ. நாம் ஏதோ சரியா பேசுகிறோம், இவ்வளவுதான் நம்ம வாய்க்கு போகும்னு தெரிஞ்சு விழுங்கிட்டு இருக்கோம், அது அவருக்கு தெரியாது. அதனால வாரி வாய்க்கொண்ட அடிசல் கை நிறைய எடுத்துரும்.
வாய் அவ்வளவு காணாது. வாய் கண்ணனுக்கு சின்ன வாய். வாய் சிறிதா இருந்தா தான் அழகு. வாய் பெரிதா இருந்தா, அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றேன். இப்போ வாய் பெருசா இருக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம், இந்த வாய் பெருசா இருக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம். வாய் ரொம்ப நீள்றதுன்னு சொன்னாலும் தப்பு தப்பு தான். அப்ப யாகாவாராயின்னு நாகாக்க காவாக்கால் சொகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அந்த வாய் நீள்றதும் கூடாது, அதுவும் கண்ணனுக்கு நீளம்தான். ஆனா இந்த வாய் கண்ணனுக்கு ரொம்ப குவிந்த வாய், சிறு வாய், கை பெருசா இருக்கு, வாய் குவிஞ்சதா இருக்கு. அப்ப கையில நிறைய எடுத்துடுறார், வாயில போட்டுட்டா மிச்சம் எல்லா பக்கமும் வழியறது இல்லையோ. யசோதைக்கு தினப்படி சோரே அதுதான். அவ தனியா சாப்பிடவே மாட்டாளாம். கண்ணன் இப்படி எடுத்து தன் வாயில போட்டு மிச்சம் இங்க வழியறது இல்லையோ, அதை வழித்தெடுத்தே தான் சாப்பிட்டு பசியாடி விடுறா. வண்ணச் செஞ்சிரு கைவிரலனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன். இப்ப தேவகிக்கு என்ன வருத்தம்னால், நீ சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுற பாக்கியத்தை யசோத பெற்றாளே, பெத்துட்டு நான் அந்த பாக்கியத்தை இழந்து போயிட்டேன் ஒல்லி என்னதான் கண்ணனிடத்திலே புலம்புகிறா. 10 வயசு கண்ணன் திரும்ப மதுரப்பட்டணத்துக்கு போய் கம்சனை கொன்ற பிற்பாடு தேவகியை பாக்குறதுக்கு ஓடினான் ஒல்லியோ. அப்ப இது எத்தனையோ அவ புலம்புறாளாம். அவளுக்கு எல்லா வைபவம் கிடைச்சதே, பெற்றும் நான் பேர் இழந்து போனேனே. அது புக்தம். புக்தம் மதுரம் பீதம் மதுரம். ஆழ்வார் மற்றொரு இடத்துல சாதிக்கிறார், 30 கடைந்தீண்டிய வெண்ணையினோடு தயிரும் விளங்கி கப்பால் ஆயர்கள் காவிற்குணர்ந்த கலத்தோடு சாய்த்து பருகி. 30 கடைந்தீண்டிய வெண்ணெய், அந்த வெண்ணையை சாப்பிட்டுட்டார். அப்புறம் கப்பால் ஆயர்கள் காவிற்குணர்ந்த காவடி தூக்கின்னு வந்து சமர்ப்பிப்பாளாம் இவ வீட்டுக்கு எல்லாரும். கப்பால்னா தோளால்னு அர்த்தம். ஆயர்கள் எல்லாம் இவ தலைவியொல்லியோ கப்பங்கட்டணம் போடு, அதனால தோல்ல தினப்படி காவடி ஏந்திண்டு இது அவளுக்கு கொண்டு போய் கப்பத்துக்கு அப்படின்னு ஒரு பக்க காவடியில பால் குடம், ஒரு பக்க காவடியில வெண்ணெய் குடம், இதை ஏந்தின்னு வரா. வந்த உடனே வாசல்லையே கண்ணன் உட்காந்து எத்தனை காவடி உள்ள போச்சுன்னு கணக்கு பண்ணி போறான். உள்ள போச்சு போயாச்சு 1 2 3 4 போன பிற்பாடு நேர உள்ள வந்து, யசோதே இத்தனை காவடி வந்ததுன்னு நான் கணக்கு பண்ணியிருந்தேன், இப்ப எங்க அந்த எல்லா வண்டியும் வச்சிருக்கே, இது இங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப வேண்டிதான் மிச்சம். அவ திரும்பறதுக்குள்ள அத்தனையுமே காணாப்படுத்து. ஆயர்கள் காவிற்குணர்ந்த கலத்தோடு சாய்த்து பருகி. அல்ல சில நாள் பசி ரொம்ப மந்திச்சு படுத்துனா அவ காவடியை சாய்க்க சொல்லுவான். களத்தோடு சாய்த்து உள்ள கொண்டு போய் கொடுத்தாலும் நான் தான் சாப்பிட போறேன், இதுக்கு எதுக்கு உள்ள வேற நீங்க தூக்கின்னு போயிருப்போ, இங்கேருந்தே சாயுங்கோ. அவ அப்படியே சாத்தா கையை வைத்தே குடித்து விட்டு போய்விடுகிறான். கும்மாயத்தோடு வெண்ண விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி. கும்மாயத்தோடு வெண்ண விழுங்கி, கும்மாயம்னா மண்பானைன்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா சமைக்கப்பட்ட பருப்புன்னு மற்றொரு அர்த்தம். கண்ணனுக்கு சமைத்த பருப்பு பிடிக்கும், அதுல உப்பும் போடக்கூடாது எதுவும் போடக்கூடாது, வெறும் பருப்பை சமைத்து வைத்தால் வெண்ணைக்கு அது தொட்டுக்கிறதுக்கு நன்னா இருக்குமோ. அது அடி எனக்கு தெரியாது, சாப்பிட்டு பார்த்தது இல்லை. ஆனா பாட்டுல இருக்கு இப்போ, கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி, கும்மாய சமைத்த பருப்பு எடுத்து வாயில போட்டுனுட்டு வெண்ணெய் விழுங்கி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு குடைத்தயிர் சாய்த்து பருகி. எப்போதாவது தீர்த்தம் சாப்பிட்ற வழக்கம் உண்டோ? பால் தயிர் தீர்த்தம் எதுக்கு இப்ப தனியா? அதான் தண்ணீர் ஓடுறாப்புல பால் ஓடுறது இல்லையோ, அப்ப தண்ணீருக்கு பதில் பாலையே சாப்பிட்டு போட வேண்டியதான். பாலை சாய்த்து பருகி, பாலை கருந்து, ரொம்ப அழகான பெரியாழ்வாருடைய பாசுரம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப. ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரிடத்துல போய் நெருப்பு வாழ்ந்து மேற்கொண்டு தளிக பண்ணணும்னு ஆசை. அவ வீட்டுல அது கூட இல்லை போடு. பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டோம்னு நினைச்சாலாம். பாலை கறந்தாச்சு, அடுப்புல ஏத்தி மண்பானையோட வச்சாச்சு, கீழே வைக்கிறதுக்கு நெருப்பு வேணுமோ இல்லையோ, அவள்கிட்ட இல்லை. நான் போய் இதை வாங்கிட்டு வரேன், இந்த பாலை அடுப்போட ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு பெண்ணிடத்துல சொல்லிட்டு இவ பக்கத்து வீட்டுக்கு போறா. பாலை கடந்த அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப. நிறைய வளையல் அடிக்கின்னு இருக்கா அந்த பொண்ணு. என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். என்னுடைய மேற்கு பக்கத்து வீட்டுக்கு நெருப்பு வாங்கறதுக்காக போனேன். 2 நிமிஷம் இறைப்பொழுது, ஒன்னும் ரொம்ப நேரம்லாம் எல்லாரும் பேசுறாப்புல நான் பேசிட்டு இருக்கல. இறைப்பொழுது அங்கே நெருப்பு வேண்டி சென்றேன். போனவர் 2 நிமிஷம் பேசி நின்றேனா. சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான். சாளக்கிராமம் உடைய நம்பி, சாளக்கிராமத்தை இருப்பிடமாக கொண்ட நம்பி அதுக்குள்ள உள்ள வந்தார். அடுப்பு மேல பால் இருக்கு, பாலோ அடுப்போட சாய்த்தார், மொத்தத்தையும் குடிச்சுட்டார். சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான். போயிடல, பருகிட்டு போயிட்டா கூட பயம்னு சொல்லலாம் இல்லையோ. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியில ஜன்னல் பக்கத்துல போய் நின்றுண்டு திரும்ப இந்த அம்மா வந்த அப்புறம் பொண்ணு என்ன விஷவு வாங்குறான்னு பார்த்து சிரிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நின்றுட்டு இருக்கான் போல் இருக்கு. சரி திரும்ப போனேன், பெண்ணை கேட்டேன், எங்கே பால்? எங்கே பாலா தெரியலையே. என்ன பொண்ணு, உன்னைத்தானே பாலை பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சுட்டு போனேன், இப்படி பண்ணிட்டு ஏன்னா பாலை பார்த்துட்டே இருந்தேன். பாலை பார்த்துக்கோ, காணா போட போறது பார்த்துக்கோன்னு சொன்னேன்னு, என்ன காணா போட போறது பார்த்துக்கோன்னே, காணா போச்சு பார்த்துருந்தேன். நீ காணா போட போறதுன்னு சொன்னேன், அப்ப காணாமல் போச்சு, கண்ணன் எடுத்துட்டே போயிட்டான். கண்ணன் எடுத்துன்னு போனாங்கிறிய சாட்சி இருக்கான்னா இல்லை. அப்பதான் இல்லைங்கிறதுல கைய பார்த்தா பல்வளைய காணும்.
இத்தனை நாள் பல்வளையாளன் மகள் இருப்பான்னு சொன்னார் இல்லையோ, கடைசி பட்சம் வளையான்னு இருக்கான்னு வளையலையும் காணமே பண்ணேன்னா பாலை ரொம்ப நன்னா சாப்பிட்டுருந்தார். பெண்ணே, நீ ஏத்தி வச்சிருக்கிற பாலை நான் சாப்பிட்டதுக்கு நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் என்று சொன்னான். ஆமாமா, அடி என் பண்ணின பெரிய பாக்கியம்னு வளையலையும் கழட்டி கொடுத்துட்டேன் என்று பெண் சொன்னாள். அப்ப வளையலும் போயிற்று, பாலும் போயிற்று. கண்ணன் எங்கே சென்னான் என்னால். இப்படி நான் இவ்வளவு வச்சிருக்கிறத பார்த்துட்டு காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு, ஓ இந்த பெண்ணுக்கு இன்னைக்கு நன்னா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுண்டே காற்ற காட்டிலும் வேகமாக ஓடி மறைந்து போனான். அப்ப வெண்ணையை சாப்பிட்டதும் சரி, பாலை கறந்து வைத்ததை குடித்ததும் சரி, கண்ணல் இரட்டுவத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை கலத்திட்டு என்னகமென்னு நான் வைத்து போந்தேன். என்னென்ன பக்ஷணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தி. கண்ணல் சக்கரை கட்டி பாலோட சேர்த்து, இலட்டுவத்தோடு லட்டோட சேர்த்து வச்சிருக்கா. பால், சர்க்கரை, லட்டு, இலட்டுவத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை சீடை பண்ணி வச்சிருக்கா. 2 சீடை, உப்பு சீடை ஒரு சீடை, வெள்ளச்சீடை ஒரு சீடை. 2 சீடை. வெள்ளச்சீடை பெருசா இருக்கணும், உப்பு சீடை சின்னதா இருக்கணும். அப்போ ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு நம்ம பண்றதெல்லாம் சேர்த்து ஆழ்வார் பாடிட்டார். சீடை கார் எள்ளின் உண்டை கலத்திட்டு, இது இத்தனைக்கும் ஒரு பாத்திரம். சீடை வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், எந்தெந்த பாத்திரத்துல வச்சு அது நமுத்து போகாது இருக்கணும் இல்லையோ, அதுக்கு தகுந்த பாத்திரத்துல வச்சு எள்ளின் உண்டை கலத்திட்டு என்னகமென்னு நான் வைத்து போனேன். இது நம்ம வீடாச்சே, யார் வந்து சாப்பிட்டுட போறாங்கிற தைரியத்துல வச்சுட்டு போனேன். இதெல்லாம் யசோதனிடத்துல ஒரு கோபிகாஸ்திரி வந்து புகார் பண்ணிட்டு இருக்கா. அவ வீட்டுல பண்ணி வச்சுட்டு போனாலாம். என்னகமென்று நான் வைத்து போந்தேன், இவன் புற்று இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். இவன் புக்கான், கண்ணன் வந்தான், அது அத்தனையும் பெருத்தி போந்தான், எனக்கே ஆகும்படி பண்ணி போனான். இது மணாளனுடைய வியாக்கியானம். அப்படின்னா எனக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டார், நானே அனுபவிக்கும்படி பண்ணிட்டு போயிட்டார்னா இது நேர விபரீத லட்சணை. விபரீத லட்சணைன்னா, இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் ஒண்ணு கிடைக்கிறத கெடுத்து விட்டார்னு வச்சுங்க. அதை நீங்க வந்து எனக்கு கிடைக்கிறத கெடுத்துட்டு இல்லைன்னு சொல்றது இல்லை, நான் நன்னா பெரும்படி பண்ணிடும் இல்லையோ இப்படின்னு சொல்றாப்புல இந்த பாட்டு. போ நான் என்னை கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லாமல் மாற்றி சொல்லணும். இது விபரீத லட்சணை. எப்படி செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேரோ அதை போல இது. நான் நன்னா பெரும்படி பண்ணி வச்சேளே, அப்படியே அந்த கடைசியில வச்சேளேங்கிற இழுக்கிறது தான் முக்கியம். அந்த இழுத்தாத்தான் ஓ இது நமக்கு கிடைக்காதபடி பண்ணிவிட்டாங்கிறதே தெரியும். அதே போலத்தான் இவளும் பாசுரத்தில் நான் பெரும்படி பெருத்தி போனான், எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரே ஒரு துண்டு கூட மிச்சம் இல்லாம தானே சாப்பிட்டு போயிட்டான்னு அர்த்தம். மொத்தத்தையும் உண்டான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி, நான் இதெல்லாத்தையும் காணமேன்னு தேடிட்டு இருக்கிறச்சே, நான் தேடின்றத்தையே பயன்படுத்தி உரிய வேற உறுத்து பார்த்தான். பெண்ணே, நான் வந்த அவசரத்துல வெறுமை இந்த அப்பம் லட்டுவத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போயிட்டேன். நீ வரப்போறியேங்கிறதுக்காக நான் இங்கே அதுக்குள்ள புறப்பட்டு போடணும்னு விட்டுட்டேன். இப்ப நீ தேடிண்டே இருந்தியானா அதுக்குள்ள வேணா நான் உரியில் இருக்கிறத எடுத்துன்னு போட்டோமா. என் உரிய உறுத்து பார்த்து உரிய நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை யசோத நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் செலவே. இனிமே என் வீட்டு பக்கம் அந்த பிள்ளைய வர சொல்லாதே. யசோதனங்காய் உன் மகனை கூவிக்கொள்ளாய். அவர் சாப்பிடுற சாப்பாடு நம்மால தாங்க முடியல, அத்தனை போடுறதுக்கு எங்கிட்ட பாலும் கிடையாது, தேனும் கிடையாது, ஏதும் இல்லை. இதை பத்தி கூறத்தாழ்வான் தெரிவித்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா தயிரும் வெண்ணையும் உன்னது, ஆனாலும் தன்னது இல்லாதா போலே திருடி திருடி உண்டாய். என் நாமநாத நவநீதம் அச்சூச்சுரஸ்தும் பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்த அந்நகோபகிருக கவ்யமுஷம் யசோதா. யசோதைக்கு குருவி தொதிய மமமானம் அமிருஷ்யமானா. யசோதைக்கு என்ன வருத்தம்னால், நம்ம வீட்டுல இருக்கிற பாலு தயிர் என்ன வேணா சாப்பிட்டோன்னா வேண்டான்னு சொல்லலே, பக்கத்து வீட்டுல போய் திருடி பேரை கொடுத்துட்டானே இந்த பிள்ளை எப்படி. ஏன்னா இது நம்மதுன்னு இல்லாம நாம போய் இந்த ஊருக்கே தலைவி, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நம் வீட்டதை சாப்பிட்டோம் வேண்டான்னு சொல்லலே. அந்நகோபகிருக கவ்யமுஷம் யசோதா, அடுத்த வீட்டுத்த போய் சாப்பிட்டானேன்னு அவள் ரொம்ப வருத்தப்படுவலாம். குடித்ததும் சரி, சாப்பிட்டதும் சரி, வெண்ணையை பிடிக்கும், தயிரை பிடிக்கும், பாலை பிடிக்கும், மோரை கண்டா மட்டும் அவருக்கு பிடிக்காது. மோர்குடத்தை கண்டாலே உருட்டி விட்டுடுவார். அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே. பெரியவாசன் வியாக்கியானத்தில் சாதித்தார், வெண்ணையை கண்டால் இளம் பெண்களை கண்டா போலே, மோரை கண்டால் ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போலே அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். ஆண்களை பார்த்தா வயசான பெண்களை பார்த்தா கண்ணனு பிடிக்காது, இளம் பெண்களை பார்த்தா தான் பிடிக்கும். இது வெண்ணெய், அது மோர்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதனாலதான் மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே. அர்த்தம் என்ன? இளம் பெண்களா இருந்தா தங்களை ரட்சிக்கிறதுக்கு கண்ணனே எதிர்பார்ப்பா, ஆண்களா இருந்தா தங்களை தாங்களே ரட்சிக்கணும்னு நினைப்பா. எந்த ஒரு ஜீவாத்மா தன்னை ரட்சித்துக் கொள்ளுகிறேன்னாலும் கண்ணனுக்கு இயலாது, அவன்தான் ரட்சகன் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே வயசான பெண்ணா இருந்தா தங்கள் பர்த்தா ரட்சகன்னு சொல்லுவா, கண்ணன ரட்சகன் ஏத்துக்க மாட்டா. அதனாலதான் அது பிடிக்கிறது இல்லை. சிறுமியர்களா இருந்தா கண்ணனே ரட்சகன், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன், அருவானால் சென்னால் என்னால் அந்நாள் உனதால் பிடித்தே சலக்கானே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். திருக்குடந்த 6ஆம் உசப்பிரானே, உன்னால் அல்லால்
யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், உன்னை தவிர 6 ரட்சகர்களாக போகிறார்கள். அது அந்த சிறுமியர்களுக்கு இருந்ததுனால அதை ஒத்துண்டார். புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம். கண்ணன் தூங்கினதே அழகு. தூங்கரிச்சே நம்மளெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா தூங்கினதை போய் இவ்வளவு தூரம் அழகுங்கிறாருன்னா, நம்ம தூங்கரிச்சே யாரானும் பார்த்தால் மூச்சு விட்டுன்னு இருக்காரான்னு பாப்பா. விட்டுன்னு இருந்தா சரி, இன்னும் உயிர் இருக்கு போல் இருக்கு. இல்லைன்னா இவர் அடிச்சு போட்டாப்புல தூங்குறதும், இவர் எப்படி கிடக்கிறாரோ, ஒருவேளை துரிய தசை வந்துடுத்தோ, கடைசி தசையிலே அவர் அடைஞ்சு விட்டாரோ அப்படிங்கிற அளவு தூங்குறோம். ஆனா பகவான் உறங்கும் போது நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்கனம் மரகிற்பன் பாவியேர் கொன்னு நன் குறையாய் உலகமுண்ட ஒன்றுடரே. ஆழ்வார் சாதிக்கிறார், நின்னவாறும் கிடந்தவாறும் இருந்தவாறும் நினைப்பரியன. நீ நின்னதோ இருந்ததோ கிடந்தாதோ நினைப்பரியது. நின்னதந்த ஊரகத்திருந்ததந்த பாடகத்து அன்னு வெக்கணக் கிடந்ததென்னிலாக முன்னலாம் அன்னினால் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நீ எங்கெங்கோ நின்னாய் இருந்தாய் கிடந்தாய், எதுவுமே நம் மனசை ஈர்ப்பதாகத்தான் உள்ளன. கண்ணன் சிறு பிராயத்தே தொட்டிலே கிடந்தது ஆச்சரியம். அடுத்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச பிற்பாடு தொட்டில் கம்பி பிடிச்சு நிப்பறான். முடியலன்னா உட்கார்ந்து விடுவான், அங்கேயும் முடியலன்னா சேனிச்சு விடுவான். அதை போலத்தான் ஊரகம் பாடகம். நின்னதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்து திருவக்காவிலே கிடந்தான். இந்த 3 பக்கத்திலே புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவின் சிந்தை அகங்கழியாதே நம்மாழ்வார் சாதிக்கிறார். திருப்புளிங்குடியிலே காய்ச்சனவேந்தனா சேனிச்சு விட்டார் பூமிபாலன். பக்கத்துல நத்தம் வரகுணமங்கையிலே விஜயாசனாக அமர்ந்து சேவை சாதிக்கிறார். அதற்கு பக்கத்திலே புளிங்குடி கிடந்தார். புளிங்குடியிலே சயன திருக்கோலம், நின்ன திருக்கோலம் ஸ்ரீ வைகுண்டத்திலே. அப்ப நின்னது இருந்தது கிடந்தது எல்லாமே ஆகர்ஷகம். அதிலும் பெருமானுடைய கிடந்த அழகுங்கிறதுதான் தனிச்சிறப்பு. அதனாலதான் சுப்தம்னு சேர்த்து சொல்றார். 3 நிலைகளை காட்டிலும் கிடந்த நிலைக்கு தனிச்சிறப்பு. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி என்னும் அரவின் அணவிஷ மேய மாயனார். என்ன ஆச்சரியம்! பெருமாள் பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கார். பாயுநீர் அரங்கந்தொன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட அரங்கனார். அரங்கனார் இடத்துல ஆச்சரியமே, அவர் சேன திருக்கோலத்துல மோட்டு விளைய பார்த்துட்டு இருக்காரா, மேலே வைகும் விமானத்தை பாக்குறாரா, இல்ல நம்ம பார்த்து ஒரு கழிச்சு திரும்பிட்டு இருக்காரான்னு கூட கண்டுபிடிக்க முடியாதான். அவ்வளவு ஆச்சரியமான சேனம்னா பெருமாள் சேனிச்சிருக்கார். ராமன் சீதையனுடைய மடியில் தலை வைத்து உறங்கி இருந்த போது எழுப்பறதுக்கே மனசில்லை. ஆனா காக்காசுரன் வந்து சீதையனுடைய திருமார்பில் தன் அலகாலே கொத்தினான். சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதுண்ட ஆத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். சித்திரக்கூட்டம் மந்தாகினி நதிக்கரை. ரொம்ப ஆச்சரியமான இடம். பரதன் அங்குதான் வந்து ராஜ்யத்தையே சமர்ப்பித்தார். ராமன் அங்கே சீதையனுடைய மடியில தலை வச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு அங்க ஸ்பட்டிக சிலாங்கிற இடம் இருக்கு. சித்திரக்கூடத்துல சேவிக்கு போனீங்கன்னா அதே இடம். அந்த பாறையில தான் அன்னைக்கே ராமன் சேனிச்சிருந்தார். சீதை அமர்ந்திருந்தா அவன் மடியில ராமன் தலை வச்சு படுத்திருந்தார். ஹனுமான் இடத்துல இந்த கதை ஏகாந்தமா அசோகவனத்துல சீதை பேசிக்கிறார். ஏன்னா அவ 2 பேருக்குமே தெரிஞ்ச ரகசியங்கள்லாம் அங்க பேசிண்டா. அப்பதான் ராமதூதன் ஹனுமான்ங்கிறது புரிய வரும் மூல்யம். ஒரு அடையாளம் சொல்லுண்டா தெரிஞ்சுடுவாளே. அதனால சீதையும் ஹனுமானும் பேசிக்கிறா. ஹனுமன்னு நான் தனிமையில இருந்தேன், ராமன் என்னுடைய மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருந்தார், எழுப்புறதுக்கு மனசே இல்லை தெரியுமா, என்ன அழகா தூங்கிட்டு இருந்தார். சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. ஸ்ரீமான் சுகசுப்தா, தூங்கிட்டு இருக்கிறச்சே ஸ்ரீமான். வால்மீகி பேர் கொடுத்தார். பேச்சில் ஸ்ரீமான், வீரத்தில் ஸ்ரீமான், ராஜ்யத்தில் ஸ்ரீமான், குணத்தில் ஸ்ரீமான். அதெல்லாம் அவர் முக்கியமா சொல்லவே இல்லை. தூக்கத்தில் ஸ்ரீமான். இது எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா சுவாமி? தூக்கரிச்சே கூட ஸ்ரீமத்துவமானா தூக்கமே அவருக்கு இருக்கிற பெருமை. ஆண்டாள் அப்படியே தமிழ் பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடின்னு பாடினாள். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடினா 2 வார்த்தையை சேர்த்து பாருங்க. துயின்ற பரமன், பையத்துயின்ற பரமன். பரமன்னா தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் பொருள். துயின்ற பரமன் அப்படின்னா துயில்கிற போதே பரமன், துயில்ற பரமன். துயில்கிற போதே தூங்கறச்சேவே இவர் விட மேம்பட்டவர் இல்லை. அப்பன்னா எழுந்திருக்கிறத பத்தி பேசவே வேண்டாம் இல்லையோ. பெருமாள் சயனிச்சென்றிருக்கிறாளாக கண்டாலே இவனை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய சனய திருக்கோலம். ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து. பெருமானுடைய உறக்கமே யசோதை புறப்பட்டு போற வரைக்கும் பொய் தூக்கம் தூங்குவார். இரவு பொழுதுல தூங்குவார். ஆனா அவ புறப்பட்டு போற வரைக்கும் பொய் தூக்கம் தூங்கி உறங்கி அறிவுத்து உறங்குவான் போல் யோகி செய்த பெருமான்னு பாசுரம். ஒரு பக்கத்துல யாருன்னா இங்க தூங்குறத பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கார். அவ்வளவு அழகா கண்ணன் தூங்கிட்டு இருக்காருன்னு. ஆனா மற்றொரு பக்கத்தில் தூங்காதே தூங்காதேன்னு 10 பாட்டு எழுப்பின்னு இருக்கா ஆண்டாள்.
அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் உன் தம்பியும் தூங்காதே என்ன ஆண்டாள் எழுப்பின்னு இருக்கா. ஆனா இந்த சுவாமி பாடிட்டு இருக்கார் சுத்தம் மதுரம். தூங்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தூங்கறதுக்கு பெருமாள் சேனிச்சுக்கிறாரோ இல்லையோ அதுதான் ஆச்சரியம். அவர் நிஜத்துல தூங்குறதே கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். இதுக்கு யோக நித்ரைன்னு பேர். யோக நித்ரைன்னா தூங்க வேண்டாம், தூங்காம அப்படியே தியானிச்சுட்டே இருக்க முடியும். பிரசாந்தானந்தாத்மானுபவஜ மகானந்த மகிம பிரசக்த ஸ்தைமித்யான்கிறது விதரங்கார்ணவதசம்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். நித்யோதித சாந்தோதித சைகள்னு ரெண்டு. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் பெரியோர்கள் எழுதியிருக்கா. வைகுந்தத்துல பெருமாள் தன்னைத்தானே அனுபவிச்சுருப்பான். இப்ப நம்மெல்லாம் தியானிக்கிறோம்னா பகவானை குறித்து தியானிக்கிற மூலியம். பெருமாள் தியானிச்சால் எதை குறித்து தியானிப்பார்? இப்ப நரநாராயண பெருமாள் பதரிகாசிரமத்தில் அவரே தியான திருக்கோலத்தில் உட்காந்துருக்கார். பதரிகா மரத்தின் கீழே பதரிகா வனத்தில் அமர்ந்திருக்கார். தியான திருக்கோலத்துல தான் அமர்ந்திருக்கார். அவர் யாரை பத்தி தியானிப்பார்? நித்யோதித தசை வைகுந்தத்தில் தன்னை பற்றியே ஸ்வரூபத்தை தியானிப்பறான். க்ஷீராப்தியில சயனிச்சிருக்கிறது தன்னுடைய குணங்கள் அத்தனையும் தியானிப்பறான். அப்ப ஸ்வரூபத்தை தியானிக்கிறார், தன் குணங்களை தியானிக்கிறார். நமக்கு தோணும் நாம அவருடைய ஸ்வரூப குணங்களை தியானிக்கிறோம்னால் அவர் தன்னைத்தானே தியானிச்சுக்கலாமான்னா அந்த தியானத்துல எப்படி இருப்பறான்? நடுக்கடலில் எப்படி துளி கூட அலைகளே இல்லாமல் பரமசாந்தமா இருக்குமோ அதை போல தன் குணங்களை தியானித்து தியானித்து பரமசாந்தமா இருக்கார் பெருமாள். அவருக்கே சாந்தி கொடுக்கக்கூடியதை நாம செய்ய வேண்டாமா? அதனால தூக்கம்ங்கிறதே பிரம்மானுபவம். தூக்கம்ங்கிறதே நம்முடைய புத்துணர்ச்சிக்காக நாம் செய்வது. யோகம்னாலே தூக்கமே ஒரு வகையான யோகம்தான். அப்ப கண்ணன் தூங்குறதுனால ஆச்சரியம், அவர் அதுக்குன்னு சயனிச்சுன்றது அதை விட ஆச்சரியம். பெருமாள் சயனிச்சு விட்டார். ஆனா சுத்தி வர எத்தனை பேர் முழிச்சுட்டு இருக்கணும் தெரியுமா? ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார், உரகல் 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 ஒன்சுடராழியே சங்கே அறவரி நாந்தகவாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மலுலோக பாலியிருக்காள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின். பக்கத்துல இருக்க எல்லாரையும் தினப்படி நாமே பெருமாளுக்கு பரியங்காசனம் சமர்ப்பிப்போம். பரியங்காசனம்னா திருவாராதனம் முடிகிற சமயத்துக்கு அவரை கொண்டு போய் படுக்கையில் எழுந்துருள பண்ணுதல். ஆங்காங்கு எல்லா சன்னதியிலையும் ராத்திரி டோலோத்சவம் நீங்க சேவிச்சிருப்பீள். திருவேங்கடமுடைய இடத்துல சேவிக்கு போனா கூட டோலையை கொண்டு நடு ரேடியிலே ராமர் மேடைக்கு பக்கத்துல எழுந்துருள பண்ணுவா. அப்ப போக ஸ்ரீனிவாச சின்ன ஸ்ரீனிவாச பெருமாளை கொண்டு அந்த டோலையில எழ பண்ணி அப்பதான் பாசுரம் பாடி அவரை தூங்க பண்றது வழக்கம். அதை போலத்தான் இங்கேயும் தூங்கிட்டு இருக்கார் போல் இருக்கு. இப்போ பெருமானை டோலையில ஏழ பண்ணிட்டா யார் யார் ரட்சிக்கணும்? பன்னகாதீச பர்யங்க ரமாஹஸ்த உபதானகே சுகம் சேஷ்வ விஷாத்ரீச சுதர்சன சுரக்ஷித காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணி கடும்பறவை இவையனைத்தும் புறம்சூழ் காப்ப என்று பெருமாள் திருமொழியில் குலசேகராழ்வாருடைய பாசுரம். பஞ்ச ஆயுதங்களும் கருடனும் இவர்கள் சேர்ந்து தூங்காம இருந்து ரட்சிக்கணுமா? ஆதிசேஷன் தூங்காமல் ரட்சிக்கணுமா? பெரியாழ்வார் இங்கேருந்து வைகுந்தத்தில் இருக்கிற ஆதிசேஷனை பார்த்து சொல்றார், உரகல் உரகல் உரகல், தூங்கிப்படாதே தூங்கிப்படாதே தூங்கிப்படாதே, உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே அறவரி நாந்தக வாழே அழகிய சார்ங்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மலுலோக பாலியிருக்காள். வைகுந்தத்துல யார் இப்ப தூங்க போறா? தூக்கமே கிடையாது இந்த லோகத்திலே. இந்திரலோகத்திலே கிடையாது. கண்ணையே சிமிட்ட மாட்டா இந்திரலோகத்தில். இதுக்கப்புறம் எங்கேயோ இருக்கிற கர்மத்துக்கே வசப்படாத பூமி வைகுண்டம். கர்மத்துக்கு வசப்பட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தூக்கம் வலியது, யாரையும் அது சுலபத்துல விடவே விடாது. தூக்கமா இருக்கட்டும், சோம்பலா இருக்கட்டும், கவனமின்மை, இந்த மூணு நரகத்துக்கு திறந்து வச்சிருக்கிற மூணு வாசல்னா கண்ணன். தூக்கமோ கவனமின்மையோ சோம்பலோ நித்ரா ஆலசிய பிரமாதங்கள், இந்த மூணுமே நரகத்வாரம் அபாவிருத்தம். நரகத்துக்குன்னு இருக்கிற துவாரம். எப்பவா இருந்தாலும் அது எத்தனை நாழியா இருந்தாலும் சரி அப்படி கண்ணை அசத்தி விடுற சொல்லி. கண்ணை சத்திராப்பில் இருக்கேன். இப்போ உபன்யாசம் கேட்டுட்டே இருக்கும், கேண்டுரிச்சே கூட தூக்கம் வரலாம். கண்ணை சத்திராப்பில் இருக்கேன்னா பிரம்மானுபவம் வச்சுக்க வேண்டியதுதான். என்ன உபன்யாசத்தும் போதுன்னா நிஜமாவே பிரம்மத்தை பத்தி கேட்டு இருக்க முடியும். அப்பவே தூக்கம் வந்துருச்சுன்னா பிரம்மானுபவம் தான். ஆனா 8:30 எழுந்திருக்கணும். நடுவில் ஒரே எதிரியா தூங்கிட்டு போயிருந்தா அப்புறம் கதவை சாத்தினாவா போக வேண்டாமா? அதற்காகவான்னு எழுந்திருக்க வேணும். ஆனா தூக்கம்ங்கிறத நம்ம சாமான்யமா நினைச்சிடக்கூடாது. அதை பிரம்மத்தோட சேர்ந்திருக்கிற அனுபவமா புரிஞ்சுண்டு தூங்கினோம்னால், பிரம்மத்தை நினைத்து கொண்டே தூங்க போனோம்னால் மறுநாள் நிஜமா புத்துணர்வோட எழுந்திருக்கலாம். இப்ப பல பேருக்கு எத்தனை நாளி தூங்கினாலும் கொஞ்சம் சோர்வாவே இருக்கேன்னால் அப்ப ஆழ்ந்த தூக்கம் தூங்கி இருக்க மாட்டா. பிரம்ம தியானமே இல்லாமல் தூங்கறதுக்கு போயிருப்பா. ஏதோ கவலையோட எத்தையோ நினைச்சுட்டு தூங்கறதுக்கு போயிருப்பா. நம்ம கண்ட சங்கீதமோ கண்ட படங்களையோ பார்த்துட்டு எல்லாம் தூங்க போகவே கூடாது. இன்னைக்கு ஒரு தவறான பழக்கம் என்ன வச்சுட்டு இருக்கோம், எதையோ பார்த்துட்டே இருக்கோம், நிறுத்தி தூங்க போயிடுறோம். இதுதான் வினையே.
ஆபத்தே அங்கதான் ஆரம்பம். அதுல சொல்லி வச்சிருக்கிறது எல்லாமே யார் எப்படி திட்டம் போட்டு கொல்லலாம், கொலை பண்ணலாம், எப்படி கள்ளத்தை பண்ணிக்கலாம், எப்படி திருடலாம், இப்படியே தான் அங்க சொல்லிட்டு இருக்கா. அதையே பார்த்துட்டு தூங்க போனோம்னா அப்ப அதுதான் ஞாபகத்துக்கு வரும். வேணும் உங்களுக்கு கள்ளத்தனம் ஞாபகத்து வரணும்னா கண்ணன் திருடிதான் நினைச்சுன்னு தூங்குறதுக்கு போகணும். இதை பத்தி பெரியவர்கள் ஒரு ஸ்லோகமே எழுதி வச்சிருக்கா. கார்த்தால எதை நினைக்கணும், மத்தியானம் எதை நினைக்கணும், ராத்திரி எதை நினைக்கணும். ராத்திரோ சோர பிரசங்கேன காலோகச்சதி தீமதாம். சான்றோர்களுக்கெல்லாம் காலம் இப்படித்தான் போகுமா. பிராத்தா ஸ்திரீ பிரசங்கேன, மத்தியானே தியூத பிரசங்கதா, ராத்திரோ சோர பிரசங்கேன காலோகச்சதி தீமதாம். நன்கு படித்த ஞானிகளுக்கெல்லாம் இப்படித்தான் போகும். காலங்கார்த்தால சூதாட்டத்தை பத்தி பேசுவா, மத்தியானம்லாம் பெண்ணோட கதை பேசுவா, ராத்திரி திருட்டை பத்தி பேசிட்டு தூங்கப்படுவார். இது என்ன சுவாமி உயர்ந்த பேச்சாதுன்னா, காலங்கார்த்தால தியூத பிரசங்கம்ங்கிறது மகாபாரத கதைன்னு அர்த்தம், மத்தியானத்துல ஸ்திரீ பிரசங்கம்ங்கிறது ராமாயணம்னு அர்த்தம், ராத்திரியில சோர பிரசங்கம்ங்கிறது பாகவதம்னு அர்த்தம். இப்படித்தான் இந்த 3 வேளையும் படிச்சுட்டு அவ தூங்க போறாளேன்னா, எதவன் பெண்ணை பத்தி பேசணும்னாலும் பேசிட்டு தூங்க போலாம், ஆனா சீதா சரித்திரமா இருக்கணும். திருட்டை பத்தி பேசணும்னாலும் தூங்க போலாம், அது கண்ணன் திருடினதாக இருக்க வேண்டும். அதை நினைச்சுன்னு தூங்க போனோம்னா நம்ம பாபங்களே திருடப்படுகின்றன இல்லையோ. ஆகையாலே பகவான் சயனித்து இருக்கிறதுங்கிறதே அழகுதான், தூக்கம் அத்தை விட அழகுதான். பெருமான் கண்ணன் தூங்க மாட்டேங்கிறானேங்கிறதுக்காக தாலாட்டு பாடுறா. ஒரே ஆழ்வார் 2 இடத்துல தாலாட்டு பாடியிருக்கார். ஆலநிழ்கரும்பு அன்னவந்தாலோ அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ வேலன் நீர் நிற தன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ ஏலவார் குழல் என்மகந்தாலோ என்னன் நுண்ண என் வாயிட நிறைய தாளொலித்திடும் திருவினை இல்லா தாயரில் கடையாயின தாயே. தேவகிக்கு ரொம்ப வருத்தம், நான் உன்னை தொட்டில போட்டு தாலேலோ பாடாத விட்டுட்டேனே. ஆலநிழ்கரும்பு அன்னவந்தாலோ, ஆலையில இருக்கிற கரும்ப போலவே இருக்கிற பிள்ளையே. அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ, அம்புஜன் தாமரைய போல கண்களுடைய பிள்ளையே. வேல நீர் நிற தன்னவந்தாலோ, கடல் எவ்வளவு கருநீலமா இருக்குமோ அதோ போல இருக்கக்கூடிய பிள்ளையே. வேழப்போதகம் அன்னவந்தாலோ, வேழம்னா யானை, போதகம்னா குட்டி, யானை குட்டி போல இருக்கிற பிள்ளையேன்னு தாலாட்டு பாடினாலாம். யார் இது சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை. குழந்தை கொஞ்சம் பருமனா இருந்தா கூட அது சொல்லிக்க மாட்டா, இளச்சாப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாளே தவிர பருமனா இருக்குன்னு சொல்லுவாளா. கொஞ்சம் பருமனா இருந்தா சொக்காய போட்டு மூடி உள்ள உட்காந்து வச்சிடணும். நம்ம ஜாகிரதையா சோறு போட்டு வளர்த்துருக்கோம், அவ எடுத்து வீட்டுக்காரியா வளர்த்து கொடுத்தா, வளர்த்துருக்கிறது யசோதே, அவ கஷ்டம் அவளுக்கு தெரியும். அப்படி இருக்கச்சே புறத்தியார் எதுக்கு இந்த பிள்ளை வளர்த்துருக்கான்னு சொல்லணும். இப்போ அதனால நேரம் அவளே சொல்றா, இப்போ வேழ போதகம் அன்னவந்தாலோ, யானைக்குட்டியே தாலேலோனாலாம். பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் கேட்டார், இன்னைக்கு தேவகி 10 வயசுக்கு அப்புறம் தானே கண்ணனை பாக்குறா, 10 வருஷம் அவ பார்த்ததில்லை. ஆனா கண்ணனை முதல் வயசுல தொட்டுலாட்டி எப்படி பாடிருப்போளோ அப்படி நினைச்சிருந்து இப்ப பாடிட்டு இருக்காவோ. பாடுறது யானைக்குட்டியே தாலேலோன்னா, அன்னைக்கு யானைக்குட்டியாட்ட இருந்திருப்பன்னு இவளுக்கு யாரு சொன்னா? தெரிஞ்சிருந்தா தானே இவ யானைக்குட்டி தாலேலோன்னு பாடணும்னா, நிமிந்து பார்த்தா 10 வயசுக்கு யானையாட்ட இருந்தார், அப்ப அன்னைக்கு யானைக்குட்டியாட்ட இருந்திருக்கணும் இல்லையோ. அதனால வேழப்போதகம் அன்னவந்தாலோ ஏலவார் குழல் எண்மகன் தாளோ என்னன் உன்னை என் வாயிட நிறைய, என் வாயில நிறைத்து உன்னை பத்தி பாடுறதுக்கு ஒரு பாக்கியத்தை அடைந்துட்டேன் இல்லையோ. ஏலவார் குழல் என்மகன் தாளோ என்னன் உன்னை என் வாயிட நிறைய தாளொலித்திடும் திருவினை இல்லா தாயரில் கடையாயின தாயே. என்னை போல ஒரு தாழ்ந்த தாய் பிறந்திருக்க முடியாது, கண்ணனை பெற்றும் இழந்தே போனேன் அல்லவா. இது பற்றி இழக்காம மற்றொரு ஆழ்வார் அதே குலசேகரர் திருக்கண்ணபுர பெருமானுக்காக பாடினார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பன் சேர் கன்னி நன்மா மதுள் புடைசூழ் கணபுரத்தின் கண்மணியே, கணபுரத்து கருமணியே ராகவனே தாலேலோ, ராகவனே தாலேலோ, ஆலநிழ்கரும் வண்ணவரே தாலேலோ, சீரார் தசரதன் மகனே தாலேலோ, தயரதன் கொல்ல முதலாய் தோன்றினவனே தாலேலோ, தசரதன் ஜனகனுக்கு திருமகுரா தாலேலோ, சுற்றமெல்லாம் பின்தொடரத் தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சித்தவள் தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ என்று ராமனுக்கு தாலேலோ பாடினார். திருக்கண்ணபுர திவ்யதேசத்திலேயே குலசேகராழ்வார் பாடினார். கண்ணனுக்கு தாலேலோ தாலேலோன்னு இந்த இடம் அசையும். இந்த இடத்துக்கு தாலூன்னு பேர். தாலேலோன்னா பல்லே படாம இந்த இடம் மட்டும் அசைஞ்சுட்டே இருக்கு பாருங்க, அதுக்குதான் இந்த தாலேலோன்னா. இப்ப பண்ணி பார்க்காதீங்க, வீட்டுக்கு போன அப்புறம் பண்ணி பார்த்துக்கலாம். ஆலநிழ்கரும்பு அன்னவந்தாலோ, கண்ணனை தொட்டில் தாலேலோ பாடி இவர் தூங்குறார் நினைச்சிருந்து யசோத கொஞ்சம் அப்படி நகந்தா போறோம். பல குழந்தைகள் தூங்குறாப்புல போகும், 1 மணி நாழி கை நொந்து போக ஆட்டிருப்போம். தூங்குறாப்புல இருக்கிறச்சு கொஞ்சம் நகந்தோம், வீல்னு ஒரு சத்தம் போட்டு திரும்பி வந்து ஆட்டிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப கண்ணனுக்கு தன்னை தவிர யாரை பார்த்தாலும் பிடிக்காது சொல்லியோ, எல்லாரும் தன்னையே பார்த்துட்டு இருக்கணும். இது குழந்தைகளுக்கே இருக்கிற ஒரு குணம். அதுகளை விட்டுட்டு வேற எதையான்னு நம்ம பார்க்க போனோம்னா வேணும்னு எடுத்து கொட்டி உருட்டி தன்னை பார்க்க வைக்கணும்னு ஆசை. இதை புலலோகாச்சார் அழகா தெரிவித்தார். உபாயாந்தரம் 2ஐயும் பொறுக்கும் உபாயம்
தன்னை பொறுக்கும் இது இரண்டையும் பொறாதுன்னு சாதித்தார். ஒரு பக்கத்துல கண்ணனையே பார்க்கணும்னு சொல்றது என்ன அபிப்பிராயம்? கர்மஜான பக்தி யோகங்களாகிற உபாயாந்தரங்கள் எதை உபாயம்னு சொன்னாலும் ஒத்துக்கும். கர்மஜான பக்தி உபாயம்னாலும் ஒத்துக்கும், பகவான் உபாயம்னு சொன்னாலும் ஒத்துக்கும். ஆனா பகவான் இருக்காரே, மற்றது எதை உபாயம்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டார். தான் ஒத்தனையே தான் உபாயம். சரணாகதி இருக்கே, அது கர்மஜான பக்தி யோகத்தையும் உபாயம்னு ஒத்துக்காது, தன்னையும் உபாயம்னு ஒத்துக்காது, ஈஸ்வரனே உபாயம்னு சொல்லும். அப்ப அவனை பார்த்து கண்ணன் நம்ம விலக்கிட்டோம்னால் உடனே அவர் கத்தம் போடாம வச்சுடுறார். அது எப்படி இன்னொன்னு பார்க்கலாம், நீ உபாயாந்தர பிராப்தியாந்தர சம்பந்தம் கூடாது, ததேகோபாயதா மதா பிரபத்தி சரணாகதி துவமே உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே நமக்கு உபாயமாக இருப்ப கடவாய்ங்கிற பிரார்த்தனை. அதனால யாரையும் முகத்தை கூட திருப்ப மாட்டாமல் தன்னிடத்திலேயே பாட வைத்தாராம். சுப்தம் மதுரம் ரூபம் மதுரம். அவர் தூங்கினது அழகு, கிடந்த கிடையழகு அழகு, அதுக்கு மேல ரூபம். அவருடைய ரூபத்துல ஒன்னொன்னுமே அழகுதான். காந்தால காந்த மமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூ விலாசம் உதிதஸ்மிதம் உன்னசஞ்ச கோபி மனாம்சி நவநீத மகோவ்யமுஷ்ணாக வக்திரம் வஹன் பரமகோப கிருஹேஷு கிம்தம். கோபி மனாம்சி மனாம்சி கோபியனுடைய உள்ளத்துக்குள்ளே போனாய். அவ வீட்டுக்கு வெண்ணை திருடுறதுக்கு தானே போனேன். போறச்சே அதுக்குன்னு கண்ணன் ஒரு முகமூடி எடுத்துன்னு போடினாராம். முகமூடி எடுத்து போட்டுக்கிறார்னு குரத்தாழ்வான் சாதிக்கிறார். காந்தால காந்த மமலம், கண்ணனுடைய ரூபமே அத்தியாச்சரியம். ரூபம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் தாசாம் ஆவிரபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா சாட்சாத் மன்மத மன்மதா பீதாம்பரதர ஸ்ரக்வி. பீதாம்பரத்தை தரித்து கொண்டு கண்ணன் நிற்கிறார். மன்மதனும் பிச்சை எடுக்கணுமா? மன்மதனுக்கு அழகான்னு சொன்னா இவருடைய பிள்ளைக்கு பிள்ளை மன்மதன், கண்ணனுடைய பேரனுக்கு என்ன அழகோ அவ்வளவுதான் மன்மதனுக்கு. மன்மதனும் மடல் எடுக்க வேண்டும்படியான அழகுன்னு வியாக்கியானத்திலே பூர்வர்கள்லாம் சாதிக்கிறார். மடல் எடுத்தல்னா ஒரு பெண் ஆசைப்பட்டோம், ஆண் ஆசைப்பட்டோம், கிடைக்கலன்னா மடல் எடுத்தல்னு பண்ணுவா. மன்மதன் கண்ணனை ஆசைப்பட்டுட்டு மடல் எடுத்துன்னு வரணுமா? அந்த அளவுக்கு கண்ணன் இருக்க. சாட்சாத் மன்மத மன்மதா, மன்மதனுக்கு கூட ஏங்கம் வேண்டும்படியான அழகு. காந்தால காந்தம் அமலம், பெருமானுடைய திருக்குழல் தனி அழகு. காந்தால காந்தம், அதை முன்னாடியும் பின்னாடியும் சீவி விட்டுருக்காளோ யசோதே. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மைவண்ண நறுங்குஞ்சி முன்பக்கத்தில் இவ்வளவு சீவி வாரி விட்டு பின்பக்கத்தில் இப்படி குழலை தாழ விட்டுருப்பலாம். மைவண்ண ரொம்ப கருப்பு, கருப்புனா கண்ணனே கருப்பு, அதை விட குழல் கருப்பு, தலைமயிரும் கருப்பா இருந்து முகமும் கருப்பா இருந்துன்னா வித்தியாசம் எப்படி தெரியும்? அதுக்கு தான் குறுக்க இந்த இடத்துல கிரீட்டம் சாத்திருக்கா, ரெண்டு குண்டலத்தை சாத்தி வச்சிருக்கா. ருஷைவல் உடதா பராசரப்பட்டர் சாதித்தார். கண்ணன் அப்பப்ப இப்படி தலையை அசைக்கும் போது இந்த குண்டலங்கள் ஆடுமா. குண்டலங்க ஆடினா ஆங்காங்கு வெளிச்சம் வீசுமா. அந்த வெளிச்சத்துலதான் தலைமயிர் கருப்புக்கும் முகத்துக்கு இருக்கிற கருப்புக்கும் வித்தியாசமே தெரியும். இல்லைன்னா ரெண்டும் ஒரே கருப்பு கருப்பாக போடும். மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில் வீசும் என்கின்றாளால் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ என்று திருமங்கியாழ்வார் பாசுரம். கண்ணன் வேணும்னு தலையை அசைப்பார், ஒரு இடத்துல தலையை வச்சுக்க மாட்டார். தலையை அசைச்சாதான் குண்டலம் ஆடும். குண்டலம் ஆடினாத்தான் பளிச்சு பளிச்சுன்னு நன்னா ஒளி வீசும். ஒளி வீசினா அந்த ஒளியிலேயே பெருமானுடைய திருமண்டலத்தை சேவிச்சு விடலாம். என் கண்ணன் அவதரித்தார், அவதரிச்சே இருட்டறை, அவரும் இருட்டு, ராத்திரி பொழுதுல பிறப்பு, பிறந்ததும் இருட்டு, அவனோ கரியன்ன மேமியன், இருப்பதோ காராகிரக சிறைச்சாலை. ஆனா வசுதேவர் சேவிச்சாரேன்னா நானும் இந்த பூமண்டலத்துல பிறக்க பெற்றோம்னு ஒரு ஆனந்தமா. அந்த ஆனந்தத்துல கண்ணன் முத்துப்பல் வரிசை தோற்ற சிரித்தானா. அந்த சிரிப்பின் ஒளியிலேயே வசுதேவர் கண்ணனை சேவித்தாரே தவிர வேற ஒண்ணு ஒளிக்கு அங்க பிரசக்தியே கிடையாது. இல்லையோ துஜச்சந்திர சந்திரிகா 32 பல்ல சேர்த்து வைத்தால் 32 சந்திரர்களை வைத்தால் போலே முத்து பல்வரிசை எம்பெருமானது. அப்ப ரூபம்னால் காந்தால காந்தம், அழகிய திருக்குழல். இவரை மயக்கிறதுக்காக பெருமான் குழலை கோதி விட்டுக்கிற இல்லையோ, அதை போல அப்பப்போ இப்படி திருப்பிண்டாருன்னா இந்த குழல் பின்னாடி போறது இல்லையோ. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவ மேல சீவி விட்டுருக்கா. இந்த பக்கத்துல எல்லாம் குழல் அலையறிகிறது, பின்பக்கத்திலையும் இறக்கி சீவி விட்டுருக்கா. யார மயக்கணும்னாலும் காந்தால காந்தம் அமலம், அந்த குழலை முன்னும் பின்னும் திருப்பினா அதை பார்த்தே மயங்குறாளாம். காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம், உடனே கண்ணை விரித்து இந்த குடலுக்கு இந்த பெண்ணு தோற்றுட்டாளான்னு விரித்த கண்ணால பாப்பலாம். கமலாயதாட்சம் உத்ப்ரூ விலாசம், அவ தோற்றுட்டாள்னு தெரிஞ்ச உடனே என் அழகுக்கு தோக்க மாட்டேன்னு இத்தனை நாள் பேசியிருந்தியோ இல்லையோ, இப்ப தோத்துட்டு பத்தியா அப்படின்னு புன்முறுவல் தோற்க போர்க்கிறான். காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூ விலாசம் உதிதஸ்மித முன்னசஞ்ச, உயர்ந்திருக்கிற திருமூக்கு மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன். மாட்டியவ ஆட்டியின் தூத்தியின் நின்னு அன்னமீறி தற்கன் செய்கேன். மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ வரியேன். ஒரு கற்பக கொடி பறந்தா போல இருக்கிற மூக்கு, அதுல காய்த்து கனித்தா போல இருக்கிற திருவாய்,
கற்பகமலர் பூத்தா போல இருக்கக்கூடிய திருக்கண்கள். பெருமானுடைய கண்கள் அப்படியே வளர பார்க்கறது. வலது பக்கம் வளர பார்த்தா காது தடுக்கிறது, மேல வளர பார்த்தா புருவம் தடுக்கிறது, இடது பக்கம் போக பார்த்தா மூக்கு தடுக்கிறது, கீழ்ப்பக்கம் கண்ணனுடைய கண்ணு போகவே போகாது. ஏன்னா அவருக்கு இறக்கி விடவே தெரியாது இல்லையோ, அவருக்கு கீழேங்கிறது ஒண்ணு தெரியவே தெரியாது. தன் திருவடியில யார் விழுந்தாலும் உயர தூக்கித்தான் கண்ணனுக்கு பழக்கமே தவிர அதோமுகமாக தள்ளிவிட்டவனுக்கு பழக்கமே இல்லை. அப்ப கண்கள் விரிய மாட்டாமல் ஓரோரு பக்கம் தடுக்கிறது. அப்படி இருக்கிற ரூபம் கோபி வக்திரம் வகன்னு பரமகோப கிரகேஷு கிந்தம். இப்படிப்பட்ட அழகிய முகத்தை வைத்துக் கொண்டு கோபி ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள போனையே அங்க இருக்கிற வெண்ணையை திருடுறதுக்கா அல்லது அவர்களுடைய மனசை திருடி விடுவதற்காகவா என்று பெருமானுடைய ரூபத்தை பாடினார். நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவா ரசூகவத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமா. உபனிஷத்து சொல்றது கருத்த காருண்ட மேகம், அந்த மேகத்தில் மின்னல் வெட்டு, மேகத்துக்கு பின்னே சந்திரனுடைய வெளுப்பு ஒளி, இதுக்கு பக்கத்துல இருக்கிற 7 வர்ணத்துல இருக்கிற வானவில். இதை ஞாபகம் வச்சுட்டு பிரம்மத்தை கொஞ்சம் தியானம் பண்ணிக்கோன்னு உபனிஷத்து சொல்றது. நீல தோயத மத்தியஸ்தா, நீல தோயத மேகம், நீல தோயத கருநீல மேகம். கருநீல மேகத்தை நன்னா பூர்ண சந்திரன் இருக்கிறச்சே, மேகத்துக்கு நேர் பின்னாடி சந்திரன் இருக்கிறச்சே பாருங்க, மேகத்தை சுத்தி அதனுடைய விளிம்பில் வெள்ளி சரிக வைந்தாப்புல இருக்குமா. ஏன்னா மேகம் சந்திரனை மறைச்சுடும், ஆனா சந்திரனுடைய ஒளி மேகத்தில் பட்டு மேகத்தினுடைய மொன முழுக்க அதனுடைய விளிம்பு முழுக்க வெள்ளி சரிக வைந்தாப்புல இருக்குமோ இல்லையோ, கருப்பு மேகம் தான். ஆனா அந்த கருப்பு மேகத்துக்கு பின்னாடி பூர்ண சந்திரன் இருக்கிறச்சே ஒரு ஒளி தெரியறது அழகு. வெளுப்பா மேகம் இருந்துட்டா நல்லா இருக்காது. ஆனா கருத்த மேகத்துக்கு பின்னாடி சந்திரன் இருந்து பாக்குறோம் பாருங்க, அதன் வழியே அந்த ஒளிப்பட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அத போல கண்ணனுடைய திருமேனி கருப்பு. ஆனா கருப்புக்குள்ள சந்திரனை வைத்தா போலே ஒளிபடைத்து இருக்கிற திருமேனி. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. அந்த அப்பேற்பட்ட மேகத்தை பார்த்துட்டே இருக்கிறச்சே பளீர்னு ஒரு மின்னல் வெட்டது பாருங்க. அத போலத்தான் பெரிய பிராட்டியார் திருமார்பில் வீத்திருப்பலாம். அந்த மின்னலுக்கு என்ன ஒளியோ அத போல அமர்ந்திருக்கிற திருமார்பு பிராட்டிக்கு ஒளி. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடன் தன் வாட்டாறு. திருமார்பே திகழ்கிறது, அதில் அமர்ந்திருக்கிற தாயார் அதை காட்டிலும் திகழ்வர விளங்குகிறாள். அதுக்கு பக்கத்திலே சப்த 7 வானவில் 7 வர்ணத்தில் இருக்கு. பெருமாள் சாத்தின் இருக்கிற மாலை, முத்துஹாரம், பவடஹாரம், ரத்னஹாரம், இது ஒன்னொன்னும் ஒரு வர்ணத்தில் இருக்கிற வானவில்ல போலே. அப்ப அவர் திருமேனியே காருண்ட நீர்மேகம் போலே, திருமேனியில் இருக்கும் ஒளி பின்னாடி இருக்கிற சந்திரனுடைய ஒளியை போலே, மின்னல் வெட்டியது பிராட்டி அமர்ந்திருக்கிறா போலே, வானவில் 7 வர்ணத்தில் இருப்பது அவன் திருமேனியில் சாத்தி கொண்டிருக்கிற ஆபரணங்களை போலே. இப்படின்னு நினைச்சிருக்க வேண்டியதான். இப்ப எத்தனை விதமா உபனிஷத்து சொல்லிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தியானத்துக்கு விஷயம்னா கூட 365 இல்ல 365 பிறவிக்கு எழுதியிருக்கு சாஸ்திரம். அப்ப நமக்கு தியானம் பண்றதுக்கு என்ன கட்டம், யோகத்துக்கு என்ன கட்டம். இப்ப இத போல காருண்ட மேகம், பின்னாடி இருக்கிற சந்திரன், விளிம்பில் இருக்கிற ஒளி, பிராட்டி மின்னல போலே வானவில்ல போல அவன் அணிஞ்சிட்டு இருக்கிறது. எத்தனை நாள் வேணா நினைச்சிட்டு இருக்கலாமே. இப்ப மற்ற தியானம் பண்ணு சொன்னா 10 நிமிஷம் தியானம் பண்றதுக்குள்ள நமக்கு வெறுத்து போடும். ஆனா இத போல ஒரு அழகா தியானம் பண்றதுக்கு நமக்கு என்ன கசக்கிறதா இப்போ. அதனாலதான் இது வேப்பங்குடி நீர் அல்ல, இது அக்காரடிச்சில்னு தெரிந்து கொள்ள வேண்டும். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன்னு ஆழ்வார் பாசுரம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ. பெருமானுடைய கிரீட்டம், நீண்ட கிரீடத்தினுடைய ஒளிப்பட்டு கீழே முகம் தெரிகிறதா அல்லது முகத்தினுடைய ஒளி வீசி கிரீட்டமாச்சா? அவருடைய ஆசனம் தாமரைப்பட்டு திருவடி தாமரையா, திருவடி ஒளிப்பட்டு ஆசன தாமரையா? அறையில சாத்தின் இருக்கிற ஆடையினுடைய ஒளி இடுப்புல வீசுறதா, இழப்பினுடைய ஒளி அறையில் வீசுகிறதா? இந்த ரூபத்தின் அழகை என்னான்னு சொல்ல ஒண்ணு சொல்லலாம். நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையொழுதே. நிறைந்த சோதி வெள்ளம், என்னென்ன ஜோதிஷு, சந்திரன் உண்டு, சூரியன் உண்டு, நட்சத்திரங்கள் உண்டு, அக்னி உண்டு, என்னென்ன சோதி வெள்ளங்கள் உலகத்தில் உலகோ அது அத்தனை சோதியும் ஒரு சேர பிடித்து சேர்த்து வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஜோதிஷுக்கெல்லாம் விஞ்சக்கூடிய ஒளி பெருமானது. நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்னொழிந்தான். அப்படி ஒரு தெய்தீப்தமான வடிவம், அந்த தேஜோமயமான வடிவம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கு. நினைக்க நினைக்க அனைத்து அழுக்கும் ஒழிஞ்சு போட போறது, ஆரோக்கிய கேடு போட போறது, மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒழிஞ்சு போடும். அந்த பேரொளி, அந்த ஒளி நமக்குள்ள வருது, வெளியில போறதுன்னு நினைக்கணும் இல்லையோ. அதுக்காகத்தான் இந்த சுவாமி சாதிக்கிறார் ரூபம் மதுரம். அவனுடைய ரூபமே மதுரம். பெருமானுக்கு உருவம் உண்டா இல்லையா? உண்டு இல்லையா? அருவம்னு சொல்றாளே, விக்கிரகத்தை பல பேர் சேவிக்கிறது இல்லையேன்னா
விக்கிரகத்தை சேவிக்கலன்னா பெருமானை பிடிக்கிறதே கஷ்டம். சித்தாலம்பன சௌகரியம்னு தேசிகன் சாதித்தார். நம்ம உள்ளத்தால பிடிக்கணும்னா உருவம் இருந்தா தான் முடியும். அப்ப அருவமா அவர் வரமாட்டாரான்னா, அருவமும் அவருடைய ஆயிரக்கணக்கான உருவங்களுக்குள் ஒன்று. அருவமும் உண்டு, அருவம் இல்லேன்னு யாரும் சொல்லல. ஆனா அருவமும் அவருடைய ஆயிரக்கணக்கான உருவங்கள்ல ஒன்று. கண்ணனா ஒரு உருவம், ராமனா ஒரு உருவம், அமர்ந்ததோர் உருவம், நின்னதோர் உருவம், சயனித்ததோர் உருவம், அருவம் ஒரு உருவம். இதை பத்தி தான் திருக்குடந்தையிலே நம்மாழ்வார் பாசுரத்தில் வாரா வருவாய் வருமென்மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா வினகள் தீர என்ன ஆண்டாய் திருக்குடந்த ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ என்று பிரார்த்தித்தார். வாரா வருவாய் வருமென் மாயா, வாரா அருவாய், அருவமாகவும் வருவாய் உருவமாகவும் வருவாய். அருவத்தை பற்ற நம்மால் முடியாது, உருவத்தோடே வருவாய் என்ன 6வது நடத்துல நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப ரூபம் மதுரம், திலகம் மதுரம். பெருமானுடைய ரூபம்னாலே அஜோபிசம் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயா. கண்ணன் 4வது அத்தியாயத்தில் சொல்றார், அர்ஜுனா நீ பிறக்கிறாய், உன் உருவம்ங்கிறது பிராகிருத்தம் பாஞ்ச பௌத்திகம். ஆனா பெருமான் ஒரு உருவத்தை எடுத்துக்கிறாரோ இல்லையோ, இப்ப கண்ணன்கிற உருவம் ராமன்கிற உருவம், இவ 2 உருவமே பரமபதத்துக்கு புறப்பட்டு போறச்சே அந்த திருமேனி என்னாச்சு? ராமாயணம் படிச்சு பார்த்திருக்கோம், பாகவதம் படிச்சு பார்த்திருக்கோம், பாரதம் படிச்சு பார்த்திருக்கோம். கண்ணன் சீவைகுண்டத்துக்கு புறப்படச்சே அந்த திருமேனி இங்க விட்டுட்டு போல. ஈமச்சடங்குகளே அவர் சரீரத்துக்கு கிடையாது, அவர் அந்த திருமேனியோடையே தான் புறப்பட்டு போவார். வால்மீகி ராமாயணம் அப்படிதான் சொல்றது, தேஜோமயமாக தன் திருமேனியோடு புறப்பட்டு போயிட்டார். பிரபாச கஷேத்திரத்திலேருந்து புறப்பட்டார். வெராவல்ங்கிற இடம், அதுக்கு பக்கத்துல இருக்க குஜராத்தில் இருக்கு பிரபாச கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திலேருந்து கண்ணன் புறப்பட்டாதான் கடைசி நாள். அவருடைய சங்கன் சக்கரம் முதலானவை எல்லாம் மேல் நோக்கி போயிடுத்து. அப்புறம் தன்னுடைய திருமேனியோட போறார். திருமேனியை கீழே விட்டுட்டு போல, ஏன்னா இது பிராகிருத திருமேனியே அல்ல, அப்ராகிருத்தமான திருமேனி. நம்மளதெல்லாம் 5 பூதங்களால் ஆனது. ஆனா பெருமானுடைய திருமேனியோ பரமேஷ்டி புமான் விஸ்வஹா சர்வஹா நிவிருத்தஹா என்கிற 5 சக்திகளாலே ஆக்கப்பட்ட திருமேனி. நம்மளது பாஞ்ச பௌதிகம், அவரது பஞ்ச உபனிஷத்மயம் பஞ்ச சக்திமயமான திருமேனி. அதனால அது அப்ராகிருத்தமானது. சத்வம் ரஜஸ் தமசு 3மே அந்த சரீரத்தில் இருக்காது. நம்ம உடம்பெல்லாம் சத்வம் ரஜஸ் தமசால் ஆக்கப்பட்டது. ஆனா பெருமானுடைய திருமேனியோ சுத்த சத்வத்தால் ஆக்கப்பட்டது. அதனாலதான் கண்ணன் சொல்லுகிறார், அர்ஜுனா நான் பிறக்கும் போதும் என் பெருமைக்கு குறையாத விக்கிரகத்தை பரிகிரகித்து பிறக்கிறேன், என் பெருமைக்கேற்ற உருவத்தை எடுத்து நான் பிறக்கிறேன். அஜோபிசன் அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. ஸ்வாம் பிரகிருதிம், என்னுடைய சொரூபம் எவ்வளவு வசந்தது, அந்த பெருமைக்கு குறையாத திருமேனி ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிறக்கிறேன். நமக்கெல்லாம் ஸ்வரூபம்ங்கிற ஆத்மஸ்வரூபம் மாறாது, ஆனா சரீரம் மாறிண்டே இருக்கும். அது எத்தனையோ மாறுதலுக்கு, குழந்தையா இருக்கு, பெரியவனா இருக்கு, உடம்புக்கு வருது, உடம்பு சரியா போறது, என்னென்னமோ மாறுதல் இருக்கும் இல்லையோ. பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்துக்கும் மாறுதல் இல்லை, அவன் ரூபத்துக்கும் மாறுதல் கிடையாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய சதா எப்போதும் ஏகரூபாய ரூபாய. ஒரே ரூபம் ஒரே ரூபம்னு 2 தரம் சொல்றது விஷ்ணு புராணம். ஒரே ரூபம்னு முதல் தரம் சொன்னது ஸ்வரூபம் மாறாதுன்னு அர்த்தம். ஒரே ரூபம்னு 2ஆம் தரம் சொன்னது வடிவமே மாறாதுன்னு அர்த்தம். இச்சா கிரகீத அபிமதோரு தேகா, தனக்கேற்ற தேகத்தை எடுத்துக்கொண்டு பெருமான் அவதரிக்கிறான். ரூபம் மதுரம் திலகம் மதுரம், நெற்றியில திலகம், ஊர்துவபுண்ட திலகம் பகுமானாத் உத்தரத்யுபரி பக்தஜனாநிதி. ஊர்துவபுண்ட இப்படி திலகம் பெருமாள் இருக்காரோ இல்லையோ. குரத்தாழ்வான் போய் தேவ பெருமாளை செவித்தார், நீ எதுக்கு இப்படி மேல இட்டு இருக்கேன்னா, ஓ கீழே விழுந்துவா எல்லாரையும் மேல தூக்கிடுவேன்னு சொல்றதுக்கு தான் இட்டு இருக்கியோ. ஊர்துவபுண்ட திலகம் பகுமானாத் உத்தரத்யுபரி, யாரெல்லாம் திருவடியில விடுறாளோ அவ எல்லாரையும் மேல மேல தூக்கி விட்டுடும் இல்லையோ. இதே ஒரு சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டு கேட்டார், அவர் எதுக்கு நாமம் சாற்றி கொள்கிறார்? நாமெல்லாம் அவருடைய திருவடியை நெத்தியில தரிக்கணுங்கிறதுக்காக நாம போட்டுக்கிறோம் தெரியுது, அவரே நாமம் சாத்தின்னு இருக்காரு சுவாமி, அது எதுக்காகனா வைஷ்ணவ போக்ய லிப்சயாவான்னு ஸ்லோகம். அடியார்கள் எல்லாம் பெருமான் திருவடியை நெத்தியில தரிச்சுட்டே இருக்காளே, ஏன் மதுரமா இருக்கவே தானே, அது ஏதோ நன்னா இருக்கு இனிமையா இருக்கு அதனால தானே தரிச்சுக்கிறா. அது இனிமையா இருக்குமான்னு பெருமாளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கேட்டா யார் வேணா உபன்யாசம் பண்ணுவா அது இனிமையா இருக்கும்னுட்டு. ஆனா உபன்யாசம் பண்ணா இனிமை புரியுமா? நானே கல்கண்ட வாயில போட்டு பார்த்தா தானே எனக்கு இனிமையா இல்லையான்னு தெரியும். அதனால பெருமாள் பார்த்தார், அவள்லாம் நெத்தியில போட்டு போட்டு போக்கியம் போக்கியம்ங்கிறா, அது நிஜமா போக்கியம் இருக்கா நாமே நெத்தியில இட்டு பார்த்துட்டா தான் தெரியும். அப்படிங்கிறதுக்காக அந்த திருமண் காப்பு எடுத்து தானே நெத்தியில சாத்தின்னு விட்டாராம். கம்பர் சீதா கல்யாணத்தும் போது ராமனுக்கு அலங்காரம் பண்றதை சொல்லி தன் திருநாமத்தை தானே சாத்தின்னு எழுதினார். தன்னுடைய திருநாமம் தன் திருவடி,
அதை தானே நெத்தியில சாத்தின்னு விட்டாருன்னா வைஷ்ணவ போக்கிய லிப்சையாவா? வைஷ்ணவர்களுக்கு இந்த திருவடி பரமபோக்கியமா இருக்கே, அப்படித்தானா? அதை நம்மளும் தெரிஞ்சுப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் திலகத்தை இட்டுக் கொள்ளுகிறான். அந்த திலகம் ஊர்ಧ್ವ புன்றமாய் ஊர்ಧ್வாகாரம் மேல் நோக்கி செல்லுகிறது. எதற்கெனில் உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி, உபரி மேல் மேலே கீழே விழுந்தவர்களையெல்லாம் மேல் தூக்கி விடுகிறது இல்லையோ. அத்தோட 4வது ஸ்லோகம் முடிஞ்சது. அப்புறம் 5வது ஸ்லோகம் கரணம் மதுரம், தரணம் மதுரம், ஹரணம் மதுரம், ரமணம் மதுரம், வமிதம் மதுரம், சமிதம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். கரணம் மதுரம், பெருமானுடைய அங்கங்கள் ஒன்னொன்னும் மதுரம். தரணம் மதுரம், அவர் தாண்டது ரொம்ப மதுரம். தரணம்னா தாண்டுவித்தல், தாரணம் தரணம் ரெண்டும் கொள்ளலாம். தரணம் மதுரம்னா தாண்டது மதுரம். தாண்டுவர் போது, தாண்டுவர்னா ஆட்டத்தின் போது தாண்டது சொல்றாரு. இப்போ தரணம் மதுரம், தாண்டது மதுரம். ஹரணம் மதுரம், திருட்டே மதுரம். ரமணம் மதுரம், விளையாட்டு மதுரம். வமிதம் மதுரம், துப்புறது உமிழ்நீர் மதுரம். சமிதம் மதுரம், விழுங்கிறது ரொம்பவே மதுரம். அவர் துப்பினாலும் மதுரமா இருக்கு, விழுங்கினாலும் மதுரமா இருக்கு. விளையாடினாலும் மதுரமா இருக்கு, திருடினாலும் மதுரமா இருக்கு. தாண்டினாலும் மதுரமா இருக்கு, அங்கங்கள்லாம் மதுரமா இருக்கு. அப்படி என்ன பெருமானிடத்தில் ஓரோரு அங்கமும் மதுரமா இருக்குமா? எம்பெருமானுடைய திருமேனி முழுவதும் இருப்பது லாவண்யம், அங்கமங்கமாக இருப்பது சௌந்தர்யம். சௌந்தர்யம்னா அவயவ சோபை. ஒருத்தர் பார்க்குறோன்னு வச்சுங்க, நெத்தி நன்னா இருக்கும், மூக்கு நன்னா இருக்கும், காது நன்னா இருக்கும், எல்லாம் நன்னா இருக்கும். சுவாமி கிட்டக்க இருக்கிறச்சே நெத்தி மூக்கு காதெல்லாம் தனித்தனி நன்னத்தான் இருந்தது. ஆனா தள்ளி போய் நின்று பார்க்கச்சே ஏதோ குறையறாப்புல இருக்கும். அப்ப முழுக்க அழகா இல்லைன்னு அர்த்தம். சில பேர் தள்ளி இருக்கிறச்சே நன்னா இருந்தா கிட்டக்க வந்தோடனே மூக்கு இன்னும் கொஞ்சம் வச்சரமா இருக்கலாமோ, நெத்தி இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கலாமோன்னு சந்தேகம் வந்துடும். அப்ப இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. சௌந்தர்யம்னா அவயவ சோபை, அங்கமங்கமா அழகா இருந்தா அது அவயவ சோபை. லாவண்யம்னா சமுதாய சோபை, திருவடியிலேர்ந்து திருமுடி வரைக்கும் அனைத்தும் அழகு, அதற்கு லாவண்யம்னு பேரு. அலகாலி சிகீர்ஷயா கிலாத்த சுபரி சிக்ஷிஷையால் அலாட்டப்பட்டே. ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பெருமானுடைய திருக்குழல்ங்கிறது கொள்கின்ற கோளிரை சுழ்ந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழகொள் அன்னுமாயன் குழல். பெருமான் கண்ணனுடைய குழல் மிக கருப்பு, அவரே கருப்பு. அதை விட கருப்பு அவருடைய திருக்குழல். அமாவாசை காலராத்திரி இருட்டா தேர்ந்தெடுக்கணுமா, இது இல்லாத ஒண்ணு பண்ண சொல்றாரு அவர். அமாவாசை ராத்திரி கையில் எடுத்துக்கணும். இருட்டெல்லாம் கையில கிடைக்குமா? இருட்டை எடுத்துட்டு அதை யந்திரத்துல கொடுத்து ஆலையில கொடுத்து பட்டை போடணும். பட்டை போட்டு அந்த இருட்டை நூல் நூலா இழுக்கணும். அதுல கொஞ்சம் வெள்ளை கலந்திருக்கிற நூல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுணும். நல்ல கருப்பு நூலா எடுத்துக்கணும். அதை இன்னொரு தரம் ஆலையில கொடுத்து திரும்ப பட்டை தீட்டி நல்ல கருப்பு நூலா எடுக்கணும். இந்த கருப்பு நூல் கத்தையை கையில பிடிச்சுன்னுட்டு கண்ணனுடைய குடலை இன்னொரு கையில பிடிச்சுன்னு பார்த்தால் இந்த கருப்பு நூல் வெளுப்பா தெரியுமா, இது கருப்பா இருக்குமா? அந்த அளவுக்கு கண்ணனுடைய குடல் கருப்புங்கிறார். கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்னுமாயன் குழல். அவ்வளவு தூரம் கருத்த திருக்குழல் அது. அந்த குழல், அந்த கருப்புக்கு கீழே இந்த இடத்துல புருவம் உள்ளது. எப்படி இந்த புருவம் பெருமானுக்கு கருப்பா வந்ததுன்னு ஒரு கற்பனை, ரொம்ப ஆச்சரியமா கற்பனை பண்றார். பிரம்மா கண்ணனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தாராம். உண்மை அல்ல, பிரம்மா கண்ணனை சிருஷ்டிக்கலே. ஆனாலும் எல்லா மனுஷர்களையும் பிரம்மா சிருஷ்டிக்கணுமோ இல்லையோ, அதனால சிருஷ்டிக்கிறார்னு வச்சுப்போம். ஒரு சைத்திரிகன் சித்திரம் எழுதுறவாள்லாம் கையில இப்படி ஒரு துணி இப்படி போட்டுப்பா, அதில் தான் வரையணும். அதுக்கு கையில தூலிக்கை இருக்கும். எல்லா வர்ணத்திலையும் இருக்கிற குழம்புகள் கையில இருக்கும். அந்த தூலிக்கையை அந்த வர்ணத்துல தேய்ச்சின்னு இப்படி தடவி பார்க்கணும். அது சரியா வருதான்னு முதல்ல தீட்டி பார்ப்பா. நன்னா வந்ததுன்னா அப்புறம் படம் வரைய ஆரம்பிப்பாளோ இல்லையோ. அதை போல பிரம்மா இப்ப படம் வரையணும். படம் வரைகிறது முதல்ல தலைமயிர் கருப்பை வரையணும். ஒழுங்கா தலைமயிர் வரைய வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தூலிக்கையை கருப்பு மயில தோச்சிருந்தார். தோச்சுன்னுட்டு அப்படி ஒரு தீத்தி பார்த்தார். அந்த தீத்துன்னு தான் புருவமா எடுத்து போல் இருக்குங்கிறார் இவர். அலகாலி சிகீர்ஷயா கிலாத்த சுபரி சிச்சிஷையா லலாட்டப்பட்டே. இந்த லலாட்டப்பட்டே, இந்த இடத்துல நடுவுல லலாட்டம்ங்கிற நெற்றி, மேலையும் கருப்பு இருக்கு, கீழையும் கருப்பு இருக்கு. இது நிறைய கருப்பா இருக்கு, இது சின்ன கருப்பா இருக்கு. அப்ப அநேகமா தூலிக்கையை வச்சு தீத்தி பார்த்திருப்பார். அதுதான் உன்னுடைய புருவம்ங்கிற கருப்பா எடுத்து போட்டிருக்கு. மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ என்னும் மதனன் கருப்பு சிலைகொள். மதனன் மன்மதன், மன்மதன் கையில கரும்பு வில்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கரும்பு வில்லு தான் பெருமானுடைய திரு நெத்தியில் இருக்கக்கூடிய 2 புருவம். மதனன் கருப்பு செலகொலன்னு ஒரு கரும்பு வில்லே மன்மதன் வச்சுன்னு படுத்துற பாடு தாங்கலே. இன்னும் உன் நெற்றியில 2 கரும்பு வில்லு வச்சிருந்தானா நாம் எங்கே தாங்குவோம்? அப்ப கரும்பு வில்ல போல இருக்கிற திருப்பூர்வம். நெத்தியோ அழகு, கீழே இருக்கிற மூக்கோ அழகு. அப்ப அங்கமங்கமாக அழகு. பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகில் சேர் அல்குல். காமரில் விழலொடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி ஆபரணங்களை நிறைய சாத்திண்டா பெருமாளுக்கு அழகு குறைஞ்சு போடுமா.
ஆபரணங்கள்லாம் களைஞ்சு விட்டா அப்பதான் உண்மையான அழகு பளிச்சிடும். எப்ப திருமஞ்சன சேவிக்க போறச்சேவும் திருவாபரணங்களை களையறாளோ இல்லையோ, அப்ப இருக்கிற அழகு ஆபரணத்தோட அவர் எழுந்துள்ளச்சே இருக்கவே இருக்காது. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு பெருமானுக்கு திருநாமம். நாம் எல்லாம் ஆபரணங்களாலே அழகு பெற முயற்சிக்கிறோம், ஆனால் தோல்வியுறுகிறோம். பகவானோ ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். ஆபரணம் அவருடைய திருமையில ஏறெடுத்துனா திருவாபரணம்னு பேர் மாறுறது பாருங்க. நாமெல்லாம் போட்டுண்டா நகேன்வா, அவர் போட்டுண்டா திருவாபரணம்ங்கிறா. நம்மளது சரீரம்ங்கிறா, அவனது திருமேனின்னு சொல்றா. நாம எதை பண்ணாலும் திரு சேர்க்கறது இல்லை. அவருக்கு எதுவா இருந்தாலும் அப்ராகிருதம் தெய்வீகமான சொல்லியோ. ஆனால் அவன் திருமேனியே அழகுதான். அந்த அங்கங்கள் அழகு மாறி பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன். இப்ப திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் என்னென்ன பண்ணித்துன்னு பார்ப்போம். அவனுடைய திருவடி தாமர்கள் அங்கம், அதன் ஏற்றம், அதுதான் சகடாசுரனை முடித்து கொடுத்தது. அவருடைய ஜங்கா நடுவில் இருக்கக்கூடிய முழந்தாள், கண்ணன் தவழும் போது அழுத்தி தவழ்ந்ததே முழந்தாளாலே. அவருடைய ஜங்கா தொடைகள் லோக ஜங்காசுரன் ஒருத்தன். நீங்க பிருந்தாவனத்துல சேவிப்பீங்கன்னா அதுக்குன்னு தனி இடம் காம்பவனத்துல இருக்கு. அந்த லோக ஜங்காசுரனை தன்னுடைய ஜங்கால வைத்து தான் முறித்தார். அவருடைய எடைக்கு ஏற்றம் உண்டோ, அந்த எடைக்கு மேலே இருக்கும் உதரம், உதரத்துல தான் தாமத்தாலே கட்டுப்பட்டான். அவனுடைய கொப்பூழ், பெருமானுடைய கொப்பூழில் எழுகமல பூவழகர் நாபீகமலத்திலிருந்து தான் பிரம்மாவையே படைத்தார். அதன் மேல் அயனை படைத்ததோர் ஏழில் உந்தி மேல தன்னோன்னு திருப்பாழ்வாருடைய போஷரம் குரத்தாழ்வான் சாதிக்கிறார். சௌந்தர்யாக்கியா சரிதுரசி ஸ்தானம் அத்தியாவருத்தா. பெருமானுடைய திருமேனி அழகு தலையிலேருந்து கீழ் நோக்கி ஓடி வர்றதான். ஒரு மலை அருவி, மலையிலேருந்து அருவி ஓடி வரும், கீழ் வரைக்கும் வரும், அந்த இடத்துல குட்டையா தேங்கும், அப்புறம் வேகமா ஓட ஆரம்பிக்கும். அது பெருத்த ஆறா காட்டாரா பாயும். ஆறு ஜலம் முழுக்க ஓடுறதுக்கு அகலம் இருக்கிற வரைக்கும் நன்னா ஓடும். எங்க அகலம் குறையறதோ அந்த இடத்துல குறுகும். குறுகின இடத்துல தான் சுழல் வந்துடும். அப்ப ஆறு மேல முழுக்க ஓட மாட்டாம குறுகினா சுழல். அதே போல கண்ணனுடைய திருமேனியில் மேலிருந்து சௌந்தர்யம்ங்கிற அழகு கீழ் நோக்கி ஓடி வர்றது. தோள்கள் அகர்ந்து இருக்கின்றன, ஓடுறதுக்கு இடம் இருக்கு. இடுப்பு சிறுக்கிறது, ஓடுறதுக்கு இடம் இல்லை. அப்ப அழகு இடை சிறுத்திருக்கிறபடியால், தோல் அளவுக்கு அகலம் இல்லாதபடியால் அழகு இந்த இடுப்பிடத்துக்குள்ள போகணும் இல்லையோ, அதனாலே சுழல் ஏற்பட்டு போச்சு. அப்ப அழகு சுழல்ங்கிறது தான் உன் உந்தி தாமரை போல் இருக்கு. பெருமானுடைய உந்திங்கிறது சுத்தின் இருக்கும் இல்லையோ. இந்த சுழல் என்னன்னா அவன் அழகுங்கிறது இடை என்னும் சிறு பிரதேசத்தை தாண்ட மாட்டாமல் சுழித்து கிடக்கிறதா. அதத்தான் ஸ்தானால் பத்வாத்து விஷமகதி ஜாகர்த்தின்னு சுவாமி சாதிக்கிறார். அப்படி அவனுடைய கொப்பூழே அழகு. மேல திருமார்புக்கு வந்தால் எப்போதும் பிராட்டி எழுந்துருளி இருக்கும் திருமார்பு. கண்டத்துக்கு வந்தால் முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் என்ன உலகத்தத்தனையும் விழுங்கி ஆபத்து முடிந்த பிற்பாடு உமிழ்ந்த வழகு அதற்கே உண்டானது. ஆக ஓரோரு கரணம் ஓரோரு அங்கமே அழகானதுதான். அழகு என்பது கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியின் 4 தோளும் என்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவதுவினீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின். பெருமானுடைய அழக சேவித்த விற்பாடு நம்பியை தென் குறுங்குடி நின்னா செம்பனேத்துகளின் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. அவனுடைய அவயவங்கள்ல எத்த சேவித்தாலும் மறக்காது, அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வைக்கும். எங்க பெருமாள் சன்னதியில வரிசையில சேவிப்போங்க, பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வராளோ இல்லையோ, யார் எதிர்த்தாப்புல வந்திருந்தாலும் அவ திரும்பி திரும்பி பார்த்துட்டே வருவா. நாம இப்படி போறச்சே போங்க போங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, நாங்க சேவி போனோம் அப்படின்னு அவளை விரட்டின்டே நம்ம உள்ள போவோம். அவ திரும்ப திரும்ப அப்பாசியோட பார்த்துட்டே வருவா. 5 நிமிஷத்துல இவர் சேவிச்சுட்டு திரும்பி வரச்சே இவருக்கும் அதே கதி தான். இவரும் திரும்ப திரும்ப சேவிச்சுட்டே வருவார். அப்ப இப்படி போறவன் நம்மளே விரட்டின்னு இருப்பா. இதுக்காக நம்ம 5 நிமிஷம் முன்னாடி சும்மா இருந்திருக்கலாமோ இல்லையோ. நாம வெறும் இருந்தோம்னா நம்மளே இன்னொருத்தர் விரட்டாது இருந்திருப்பா. அவர் பெருமாளை தானே திரும்ப திரும்ப சேவிச்சுன்னு வரார். இதுல நமக்கு என்ன குறை? இப்போ ஏதோ பிராப்தனான விஷயத்தை விட்டுட்டு போறமேங்கிற வருத்தம் பக்தனுக்கு. அதனால திரும்ப திரும்ப சேவித்து கொண்டு வருகிறான். அப்ப ஏதோ ஓரோரு அங்கமுமே அழகு படைத்தவை. ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா. திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக அனைத்தும் ஸ்வரணம் ஸ்வரணம் ஸ்வரணம். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா. உயர்ந்த மீசை வச்சிருக்கார் பிரம்மங்கிறது சாஸ்திரம். ஒரே பெருமாளுக்கு தான் அது உண்டு. திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளை சேவிக்க போனோம்னா அவ்வளவு ஆச்சரியமான மீசையோட சேவை சாதிக்கிறார். ஆனா என்னமோ தெரியல, அவர் வெளுப்பு மீசை வச்சுருக்கார். சாஸ்திரம் இந்த வெளுப்பு மீசை நன்னா இருக்குமா? மீசை கருப்பா இருந்தா தான் நன்னா இருக்கும். ஆனா அவர் திருமேனி கருப்பா இருக்கோ இல்லையோ, அதனால வெளுப்பு எடுக்கிறது போல் இருக்கு. எப்படி ஏதோ ஒண்ணு பரப்பாக்கம் வர்ணத்துல வேறுபாடு இருந்ததுன்னா எடுக்க போறது. பெருமாளோ கருத்து திருமேனியில் இருக்கார், அதனால வெளுப்பு மீசை எடுத்துருக்கலாமா இருக்கும். அப்ப கரணம் மதுரம் தரணம் மதுரம். இங்கிருந்து அங்க தாண்டாரோ இல்லையோ. இன்னைக்கும் பிசாலினி செலான்னு ஒண்ணு இருக்கு. காமிய வனத்துல ராஜஸ்தானத்துக்கு போனீங்கன்னா பிசாலினி செலா, சருக்கு பாறை.
கண்ணன் அதுல தான் வழுக்கு பாறை விளையாடுவார். குழந்தைகள்லாம் உன்னோடு இப்படி மேலே ஏறிண்டு அப்படியே கீழே சறுக்கின்னு வருமா, பின்னாடி பின்னாடி அடுத்தடுத்த பிள்ளை சறுக்குவானா, அந்த பிள்ளையினுடைய கால் கண்ணன் தோல்லையும் தலையிலையும் பட்டுண்டே சறுக்கிண்டு வருவானா. இதை பார்த்து சுகாச்சாரி, இது என்ன பாக்கியம் இந்த கோபகுமாரர்களுக்கு, யார் ஒருத்தன் கண்ணனுடைய திருவடியும் ஸ்ரீபாத தூளியும் நம்ம தலையில படுமான்னு நாம காத்துட்டு இருக்கோம். ஆனா இவனுடைய கால் தூளி கண்ணன் தலையில படுற அளவுக்கு ஒருத்தன் செருக்கு பாறையில வந்திருக்கணும்னா அது அபச்சாரம்னு சொல்லுவதா, அவன் பெற்ற பாக்கியம்னு சொல்லுவதா? என கண்ணனத்தை அபச்சாரமா நினைக்கலையே, அவனுக்கு கொடுத்த பாக்கியமாகத்தான் நினைத்தார். அப்ப இங்கிருந்து அங்க தாண்டார். கண்ணன் இங்க தாண்டும் போதே பிசாலினி செலா. அதை பத்தி ரிக்வேதத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கு ஜிதந்தே ஸ்தோத்திரம். அதுல சொல்றார், சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்திய நிஸ்தரந்தி மனிஷினா. கண்ணன் தாண்டதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டது, ஒரு அகழியை தாண்டி தாண்டுவது. அதை போல கண்ணனும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாண்டார். ஒரு கதை, ஒரு பெரிய மலை இந்த பக்கம், இன்னொரு மலை அந்த பக்கம். மலையினுடைய முகட்டில் ஒரு சிங்கம் கர்ஜிச்சு நிற்கிறது, தாவ போறது. இப்போ அந்த சிங்கத்தினுடைய காலுக்கு பக்கத்துல ரெண்டு புழுல ஒரு புழு பேசித்து, நான் கிடுகிடுன்னு மலையை இறங்கி அந்த பக்கம் முகட்டுக்கு போலான்னு இருக்கேன். இந்த அடுத்த புழுவுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. 25,000 அடி ஒசரம் இந்த மலை, அந்த மலை 25,000 அடி ஒசரம். நீ இன்னைக்கெல்லாம் இருந்தா வாழ போறதே 10 நாள், நகர்ந்தாலும் 100 அடி போறோம், இதுக்குள்ள கீழே இறங்கி அந்த மலை முகட்டு போறதாமே, என்ன வேடிக்கையா இருக்கு நீ பேசுறது, இப்ப முடியாது அப்படின்னு இந்த புழு சொல்லிது. தாண்டி காட்டுறேனா இல்லையா பார். சிங்கம் கர்ஜெண்டு தாண்டறதுக்கு தயாரா சொல்லியோ, அதே சமயத்துல இந்த சின்ன புழு 2 அடி நகர்ந்தது, சிங்கத்தினுடைய காலில் ஏறி உட்கார்ந்து உட்காண்ட உடனே சிங்கம் ஒரே தாவித்து இந்த மலை முகட்டுலேருந்து அந்த மலை முகடு போன உடனே புழு காலிலேருந்து இறங்கி இந்த புழுவை பார்த்து கேட்டுது, நான் தாண்டுவேன்னு சொன்னேன்னு இல்லையோ, நீ தானே மாட்டேன்னு. புழு சொல்லித்து, நீனா தாண்டுவேன்னு சொன்னேன், நீ இப்ப அதுங்கால பிடிச்சுன்னு தாண்டி என்ன? நான் தாண்டுவேன்னு சொன்னேன், நானே இறங்கி தாண்டுவேன்னு அவங்ககிட்ட சொன்னேன், தாண்டுவேன்னு தானே சொன்னேன். தாண்டு விப்பவன் இருக்கும் போது தாண்டுவதற்கு என்ன கட்டம்? இப்போ பெருமான் தாண்டான்னா நம்ம தாண்டு விற்கிறான்னு அர்த்தம் இல்லையோ. வைகுந்தன் என்பானோ தோணி பெறாது உழல்கின்றேன் என்ன ஆண்டாளுடைய பாசுரம். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு துவாமேவ சரணம் பிராப்திய, உன் திருவடிகளையே உபாயமாக பற்றி சிங்கம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாண்டினா போலே நாமும் தாண்டிக்க வேண்டியதான். தைவீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த மாயையை தாண்ட வேணும் என்னால் அப்ப என் திருவடிகளை பற்றினவனே தாண்டுகிறான் என்னும் சாதிக்கிறார். இதை பத்தி தான் தாண்டது, பகவான் தாண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையும் சேர்த்து தாண்டி விற்கிறார் இல்லையோ. வைதிக புத்திராகமனம்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீள். லங்காயுத்த ஹதான் ஹரியின் துஜசுதான் ஜம்பூக சம்பூக தோஷான்மிருதம். ஒரு வைதிகன், ஒரு பிராமணர், கண்ணனுக்கு வேண்டியவர், பரமபக்தர். அவருக்கு என்னமோ தெரியல, அவர் மனைவிக்கு ஒரு பிரசவம் ஆர்ச்சியும் குழந்தை காணப்படுறது. கண்ணன்ட்ட வந்து பிரார்த்தித்தார், நீ தான் அடுத்த பிரசவத்தியான்னு ரட்சித்து கொடுக்கணும்னு. 3 பிரசவம் ஆயிடுத்து, 4வது பிரசவம் நடக்க போறது, அதுக்கான குழந்தை தங்குமானு தெரியல, என்னமோ பிறந்த உடனே 4 நாள் 5 நாள்ல காணப்படுறது. சரி கவலைப்படாதே, பிரசவத்தன்னைக்கு சொல்லு, நான் ரட்சித்து கொடுக்குறேன்னு கண்ணன் ஒத்துனுட்டார். பிரசவ தினம் நெருங்கித்து இவர் வந்து கண்ணன் திருவடியில விழுந்தார். அர்ஜுனன் மன்றாடினார், தேவரீர் போய் இந்த சின்ன காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாது, அடியன் போய் பார்த்து பண்ணிட்டு வரேன், நான் பார்த்து குழந்தைய ரட்சிக்கிறேன்னு போனா பிரசவ அற முழுக்க தன்னுடைய அம்பு கூட்டத்தால மூடிட்டான். காற்று உள்ள வரணும்னா கூட அர்ஜுனன் அனுமதி பெற்றாத்தான் வரலாம். அத போல சரக்கூட்டத்தால மூடி வச்சுட்டான். குழந்தை பிறந்தது, சுகப்பிரசவம் சுதப்பிரசவம். மற்ற குழந்தைகள் 4 நாள் இருந்தது, இது அப்பவே காணும். மற்றதான 4 நாளான்னு இருந்தது இல்லையோ, இது குழந்தை பிறந்த உடனே காணும். ஒரே கோபம் பிராமணருக்கு. கண்ணன் வந்து காப்பாத்தி கொடுக்குறேன்னு சொன்னா அவனையும் கெடுத்து நீயும் கெட்டு கடைசியில என்னையும் கெடுத்துட்டே வா என்னவர் அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போய் இடரின்னியே ஒரு நாள் ஒரு பொழுதில் கண்ணான அவன் திருவடியில விழுந்தார். கண்ணன் உடனே ஒரு பெரிய தேரை கொண்டு நிறுத்தி தான் அதில் ஏறி உட்கார்ந்தார். அர்ஜுனனை உட்காத்தி வச்சிருந்தார், பிராமணனை ஏற்றி உட்கார்த்திருந்தார். இடரின்னியே ஒரு நாள் ஒரு பொழுதில் அனைத்துலகமும் தாண்டி தேர் போச்சு. ஒரு நாள் ஒரு பொழுதில் இது இத்தனிடமும் தாண்டி விரஜி கப்பால் போயிற்று. உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பெற்று ஒன்னும் குறையில்லை. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். எங்கெங்க தேடிண்டு போனாலும் ஒன்னும் கிடைக்கல. அர்ச்சிராஜ் மார்க்கத்துல தேர் வெகு வேகமா போச்சு. விரஜா நதியை தாண்டி விடுத்து. முதல்ல அர்ச்சிசு தாண்டி, அடுத்த அகசு பகல் பொழுது தாண்டி, சுக்லபக்ஷத்தை தாண்டி, உத்தராயணத்தை தாண்டி, சம்வத்சரத்தை தாண்டி, வாயுலோகத்தை தாண்டி, கீழே இருக்கும் சூரிய மண்டலத்தை தாண்டி, சந்திரலோகத்தை தாண்டி, வித்யுல்லோகத்தை தாண்டி, வருணலோகத்தை தாண்டி, இந்திரலோகத்தை தாண்டி, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தை தாண்டி, சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழ் எனும் மூலப்பிரகிருத்திய முழுக்க தாண்டி விரஜா நதி கரையில போய் தேர் நிறுது. ரொம்ப தின் தேர். கரையில நிறுத்திட்டு வா 2 பேரும் அப்படியே நிறுத்தினார் கண்ணன். தான் தன்னுடைய பீதாம்பரம் பொரள உள்ளுக்குள்ள ஓடி போனார். மகாலட்சுமி ஆதிசேஷ பர்யங்கத்தில் எழுந்துள்ளி இருந்தால் அவளுடைய மடியில் 4 குழந்தைகளும் ஆச்சரியமா விளையாடினது. கண்ணன் பார்த்தவர், தேவி
என்ன உலகக்கெல்லாம் தாயாக அழிக்கக்கூடியவர் தேவரீர், இப்படி போய் ஒருத்தர் வருத்தப்படுற அளவுக்கு தேவரீர் போய் அழைச்சின்னு வரலாமான்னா, எனக்கு ஒன்றும் குழந்தைகளை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா கண்ணனுடைய ரூபம் ஔதாரியம் அவ்வளவு அழகாம், அதுதான் கீழே கோகுலத்தில் நடக்கிறதுன்னு எல்லாரும் பேசிக்கிறா. ஆனா ருக்மிணி கல்யாணமும் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. எனக்கு இந்த பாலகிருஷ்ணனை இப்படியே சேவிக்கணும்னு ஆசையா இருந்தது, அதுக்காகத்தான் உன்னை வரவழைச்சு பார்க்கலாங்கிறதுக்காக பண்ணேன். இந்த வயசு கண்ணனை இப்படி சேவிக்கணும்னு ஆசைன்னு வரவழைச்சு. இதுக்கு இந்த பாடா சொல்லியிருந்தா நானே சேவை சாதிச்சிருக்க மாட்டேனா? இதுக்கு போய் குழந்தைகள் அழைச்சின்னு வந்ததே, அந்த சரீரத்தோட திரும்ப வாங்கிட்டார், அதுதான் முக்கியம். உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பெற்று ஒன்றும் குறைவிலனே. ஏனெனில் இந்த சம்சார சாகரத்தை தாண்டிட்டோம், விரஜா நதியை தாண்டிட்டோம்னா அப்புறம் இந்த உடலே கிடையாது. இந்த உடலோட அந்த பக்கம் போகவே முடியாது. அந்த பக்கம் சென்ற ஜீவாத்மா திரும்பி வருவது நடக்கவே நடக்காது. இந்த உடலோட அந்த பக்கம் போக முடியாது, அங்க போயாச்சுன்னா அந்த ஆத்மா இந்த பக்கம் வராது. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்றது. எழுதாமரை கூறுகின்றபடிக்கு திரும்பி வர முடியாத லோகத்துக்கு பெருமான் தாண்டுவிக்கிறான். ஆனா இவருக்கு தாண்டறதுக்கு எவ்வளவு பெருமைன்னா, இந்த சரீரத்தோட இந்த ஜீவாத்மாவை அங்கேருந்து இங்கேயும் தாண்டி வச்சாரோ இல்லையோ. இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்கள் எல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கா, எப்படி கண்ணன் சட்டத்தை உடைச்சுட்டாரே, இங்கேருந்து அங்க அழைச்சின்னு போனார், திரும்பி அழைச்சின்னு வந்தானா? ஆமாம், உடைத்தார். என்ன கேட்கறது இப்போ? அவரது சொத்து, அவரது வைகுண்டம், அவரது லீலா விபூதி, ஆத்மா அவரது, சரீரம் அவரது. இப்ப அவர்கிட்ட போய் நீ என்னமா அங்கேருந்து கூண்டு வருவேன்னு கேட்டா அவர் பதில் தான் சொல்ல போறாரா? பதில் தான் கிடைக்க போறதா? வேணும்னா நீயும் வர்றதுக்கு வழியை பாரு என்னதான் பதில் கிடைக்குமே தவிர ஏன் என்பதற்கு ஒரு நாளும் பகவானிடத்தில் பதில் வராது. நம்ம என்ன வேணா கேள்வி கேட்டுருக்கலாம், என்ன பெருமாள் சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணலையேன்னா என்ன சத்தம் போட்டா இப்ப அவர் பதில் சொல்ல போறார்? சத்தம்லாம் போட்டாச்சு, எழுதி வச்சாச்சு. வேணும்னா எழுதி வைக்கிறபடி பின்பற்றி மோட்சத்துக்கு போலாமே தவிர இல்லை நாங்கள்லாம் கேள்வி கேட்டே திருவோம்னா எத்தனை தடவும் பிறந்துருக்கலாம். கேள்வி கேட்டு ஒரு நாளும் பிறவி முடிய போறது கிடையாது. பக்தியினாலே பெருமான் திருவடியை பற்றினபடியாலே தான் பிரியும். அதனாலதான் நிஜாத்து தாம்னோ நிஜாத்து, தன்னுடைய உயர்ந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே தாண்டாரோ இல்லையோ. அடுத்த அத்தியனோத்சவம் வந்துடும். ஆண்டுதோறும் ஒருத்தர் இப்படித்தான் பெருமாள் 12 ஆயிடுச்சுன்னு போயிட்டு இன்னொன்று கொண்டு வந்துட்டே இருக்கார். நம்மாழ்வார் தான் அவர். என்னைக்கு ஆழ்வார் திருவடி தொடர் அன்னைக்கு நம்மாழ்வார் போய் பெருமாளுடைய திருவடியோட சேர்றார். சூழ்விசும் பணிபுகில் ஆழ்கடல் அழதிரை கையெடுத்து ஆடின ஏழ்பொழும் வளமேந்திய நப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரக் கண்டுழந்தேன் ஆழ்வார் திருவடி தொழுதுருவார். பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். நாமெல்லாம் உடனே பிரார்த்திப்போம், எங்களுக்கு திருவாய்மொழி பாடுறதுக்கு உபதேசிக்கிறதுக்கு வேணும் தாருன்னு கேட்போம். அப்ப பெருமாள் உடனே நம்ம அடியார்கள் பிரார்த்தனைக்கு நம் சடகோபனை தந்தோம் அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் அதே நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணிட்டு நாம கீழே வந்துருவோம். அப்ப ஒரு வருஷமா அத்தியனோத்சவ சாத்துமறை அன்னைக்கு இந்த ஆழ்வார் அந்த பக்கம் தாண்டுறார், அதே ஆழ்வார் வைகுந்தத்துக்கு போயிட்டு இந்த பக்கம் தாண்டி வந்துட்டு இருக்கார். இவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், அவனோ கண்ணனும் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாகவே தாண்டுவிக்கிறார்னு கொள்ளலாம். தரணம் மதுரம், ஹரணம் மதுரம், அவன் திருட்டு எப்போதுமே மதுரம்தான். என்னாம நாம நத நவநீதம் அச்சூச்சுரஸ்துவம். குரத்தாழ்வான் விசாரித்தார், திருடர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு, யாரும் ஷவடு விடவே மாட்டா. திருடினோம்னு சொல்லிக்க கூடாது இல்லையோ, ஏன்னா திருடினது ஒருத்தருக்கும் புரியவும் கூடாது இல்லையோ. ஆனா கண்ணனுடைய திருட்டு அப்படி அல்ல. திருடி எல்லா வெண்ணையும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற வெண்ணையெல்லாம் உடம்பு முழுக்க பூசினுடு வரான். என் நாம நாத நவநீத மச்சு சுரஸ்துவம். ஆனால் காத்திரிய பிரமுக்ய நிரகாக்கிலக்கு நிவிசங்கா, உனக்கு மட்டும் இந்த திருட்டு வெளிப்படக்கூடாதுன்னு ஆசை இருந்திருந்தால் அப்ப யாரும் கண்டுபிடிக்காத முடியாத அளவு திருடி இருக்கணும். வெண்ணையை சாப்பிட்டுட்டு மிச்சதெல்லாம் வாயில பூசினுட்டு உடம்புல எல்லாம் பூசினுட்டு யாரானு பாக்குறீங்களா, கண்டுபிடிக்கிறீங்களா, இல்ல நான் ஓடட்டுமா என்ன அப்படின்னு கேட்டுட்டே நின்றுட்டோம்னா எங்க கண்ணனை சேவித்தாலும் வாயில வெண்ணையோட தான், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய். திருட்டு பல நாள் திருட்டு. பராசர பட்ட இடத்துல நஞ்சியர் போய் கேட்டாராம். ஒரு ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார், வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய் வாரி விழுங்கிட்டு வெள்ளிமலை மேரு பர்வத்தத்தை போல வெண்ணையை திரட்டி வச்சிருந்தேன், மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு கல்வன் உறங்குகின்றான். இன்னொரு ஆழ்வார் பாடினார், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய், விரல்ல வாயை வச்சுட்டு வெண்ணெய் எடுத்து வாயில வச்சு கரிச்சே பிடிச்சு விட்டா. இப்ப நஞ்சியருக்கு சந்தேகம், எப்படி ஒரு ஆழ்வாரானா ஆரம்பிக்கச்சே பிடிச்சிட்டாருங்கிறார், இன்னொரு ஆழ்வாரானா மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பிடிச்சாங்கிறார். எது உண்மைன்னு இவர் போய் கேட்டார். பட்டர் சிரிச்சுட்டே சொன்னாரா, நீர் என்னமோ திருட்டு ஒரு நாள் நினைச்சுட்டு கேட்டுருக்கீர், திருட்டு பல நாள் திருட்டு. ஒரு நாள் வெண்ணையை வாயில வைக்கச்சே பிடிச்சிட்டா, இன்னொரு நாள் சாப்பிட்டு முடிச்சப்பறம் பிடிச்சா. திருட்டு ஒரு நாள் இல்லையோ. கஸ்தம்பால கண்ணன் திருடுறதே கௌஸ்தவத்தை வச்சுட்டு தான். நீலநாயக கல்னு சாத்தின்னு இருக்காரு, பெரிய உத்திரியத்தை மேல போட்டு போறான். போட்டுனுட்டா அந்த ஒளி வெளியில தெரியாது. இருட்டோட இருட்டா எந்த வீட்டுல இன்னைக்கு தேட்டமோ அந்த வீட்டுக்குள்ள போயிடுவார். போன அப்புறம் மேல் உத்திரியத்தை கழட்டுவார். கழட்டினோடனே இங்க இருக்கிறது ஒளி வீசும். யாரும் இல்லையான்னு சுத்து முத்தும் பார்த்துட்டு ஒரு பாத்திரமா வெண்ணையை தேடிடுவார். யாரானு வராப்பல அரவம் கேட்டதுன்னா உத்திரியத்தை மூடினுட்டா போறோம். அப்ப மறுபடியும் இந்த கௌஸ்துபத்தினுடைய தீபம் வெளியில ஒளியே வராது. இப்படியே திருடிந்தார். ஆனா ஒத்தி கையும் மெய்யுமா ஒரு நாள் பிடிச்சிட்டா.
கஸ்தம்பால பிள்ளாய் நீ யாருன்னு கேட்டா. பலானுஜா, நான் பலராமன் தம்பின்னார் அவர். என் கண்ணன்னு சொல்லக்கூடாதா? யசோதை, இளம்சிங்கன், நந்தகோபாலன், குமரன், இதெல்லாம் சொன்னா பிடிச்சிருவா, தெரியும். பலராமனுக்கு அந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேர், பரமசாத்விகர். அவர் பிள்ளையோ இல்லையோ, நான் அதை விட சாத்விகன். அவர் சாத்விகன், நான் அதை விட சாத்விகன். பலானுஜா எல்லாம் சரி, ஏமாத்துறதுக்கா நீ பேசுறே? கிமிகத்தே, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா அவள். மண்மந்திரா சங்கையா, இந்த ஊர்ல எந்த வீட்டை பார்த்தாலும் என் வீடாட்டமே இருக்கு, பிரமிச்சு போய் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். உன் வீடுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்னாரு. சரி தெரிஞ்சுதே, உள்ள வந்தப்புறமான என் வீடுன்னு தெரிஞ்சு இல்லையோ, எதுக்கு அந்த வெண்ண பாத்திரத்துல போய் கை வச்சேன்னா அவள். அவர் சொன்னார், என்னுடைய பல பல கன்றுக்குட்டிகளுக்குள் ஓர் கன்றுக்குட்டியை 4 நாளா காணும், அது எங்கெங்க இருக்குன்னு தேடின்னு வந்தேன், ஒருவேளை இந்த பானைக்குள்ள இருக்கோங்கிறதுக்காக நான் தேடின்னு தேடினார் அவர். அவளும் ரொம்ப நன்னா முகத்தை வச்சிருந்து, பானைக்குள்ள இருந்துதா கண்ணனேன்னு கேட்டா. இல்ல, நீ வந்தா சொல்லிட்டு போலான்னு தான் காத்துருந்தேன், இப்போ அதுவும் இல்ல நானும் இல்லேன்னு புறப்பட்டே போயிட்டார் கண்ணன். ஆக இது திருட்டுங்கிறது ஒரு நாளா பல நாளா? திருடினது எத்த திருடினார்? இருடினது பானையேன்னு சொல்லவா, திருடினது வெண்ணையேன்னு திருட்டு கொடுக்க சொல்லவா? கள்ள விழிய விழித்து புக்கு, கள்ள விழி. கண்ணன் திருட போகும்போதே அவருடைய முகபாவனையை பார்த்தாலே இவன் தான் திருடன்னு கண்டுபிடிச்சுடலாம். திருடி முடித்து விட்டு கண்ணன் சயனிச்சுருந்தா, வந்தவள் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்திங்காரார் புகுதுவார். வயிற்று அடிச்சு, நீங்க நான் வெண்ணையை வச்சிருந்தவே காணுமே அப்படின்னு யசோதை சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. உடனே கண்ணன் எழுந்து நின்று, களவேள் வெண்ண துடுவுண்ட கல்வாமென்பன் பிள்ளையமென்னு ஆய்ச்சியாகி அன்னையால் அன்னு வெண்ணவாற்றையில் சீற்றமுண்டழுகுத்தவப்பன் தன்னை. உடனே ஊனு முகம் வெடச்சிண்டு, மூக்கு வெடச்சிண்டு, வாய் துடிச்சுன்னு சொல்லுவாரான். அப்ப என்ன, நான் தான் திருடினேன்னு நீ சொல்றியா? யசோதை அப்பவே கண்டுபிடிச்சிட்டா இவர் தான் திருடி இருக்காருன்னு. அவ இவரை சொல்லவே இல்லை. இங்க வெண்ணையை வச்சிருந்தமே காணமேன்னு சொன்ன உடனே அப்ப நான் தான் திருடினேன்னு எழுந்து நின்னால் திருட்டு இவனதுங்கிறது நிச்சயப்படுத்தப்படுற சொல்லி ஒரு பெரிய சத்திரம். சத்திரத்தை நித்தியம் பெருகி முழுகணும். ஆரோ வாசல் ஒரு மூடன் படுத்துட்டான். உள்ள இருக்கிற சத்திரத்து முதலாளிகள் 2 பேரும் பேசிட்டு இருக்கா, இவ்வளவு பெரிய சத்திரத்தை நித்தியப்படி யார் பெருக்கிறது முழுகிறதுன்னுட்டு. யாரோ ஒருத்தன் மூட மொழிகிட்டு போறான் அப்படின்னு பக்கத்து முதலாளி சொன்னார். வாசல்ல நம்மாட்டம் ஒருத்தன் படுத்துந்தானே, அவன் நேர உள்ள வந்து, இவ்வளவு பெரிய சத்திரத்தை என்னால பெருக்க முடியாதுன்னா. இவ யாரோ ஒரு மூடன் பெருக்கிட்டு போறான்னு உள்ள பேசியிருந்தா, அவன் எழுந்து வந்து என்னால பெருக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பைத்தியம் அவன் தானா இல்லையா? அதே போலத்தான் இங்க இருந்த வெண்ணையை வச்சிருந்தமே காணமேன்னா, அப்ப நான் தான் திருடினேன்னு சொன்னியா? ஆய்ச்சி ஆகி அன்னையால் அன்ன வெண்ண வார்த்தையுள் சீற்றமுண்டு அழுகூத்த வப்பன் தன்னைன்னு பாசுரம். திருட்டோ பல நாள். ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார் பெரிய திருமடல்ல சாதிக்கிறார், மின்னட மடவார். அதாவது ஒரு நாள் கண்ணனை துரத்தின்னு ஒத்தி ஓடி வரா. மின்னடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணுபடல் திறந்து புக்கு. பின்னாடி இருக்கிற ஆய்ச்சியர்கள் துரத்தின்னு வரைச்சு அவளை திரும்ப திரும்ப பார்த்துட்டே ஓடுறானாம். திருமங்கியாழ்வார் நாகப்பட்டணத்துக்கு போய் ஸ்வர்ணத்தில் இருந்த புத்த விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்து அதை உருக்கி ஸ்ரீரங்கத்தில் திருமதில் கைங்கரியம் பண்ணினார் என்ன குரு பரம்பரையில நாம படிக்கிறோம். இப்ப திருமங்கியாழ்வார் கண்ணனோட போட்டிக்கு பேசுறார். நானும் திருடின்னு வந்தேன், நீயும் திருடின்னு வந்திருக்கேன், 2 பேர்ல யார் சிறந்த திருடன்னு பாப்போமா, ஒப்பிட்டு பார்க்குமான்னு கேட்டுக்கிறார். நீ திருடினது வெண்ணே, நான் திருடினது ஸ்வர்ண விக்கிரகம். நீ திருடினது ஒன்னும் தெரியாத இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சியரிடத்தே. நான் திருடினது யந்திரத்துக்குள்ள வாழைத்தண்டு நார கொடுத்து இறங்கி திருடியிருக்கேன். நான் திருடினது மதில் கைங்கிறதுக்காக, நீ திருடினது வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக. என் திருட்டு வசத்தியா உன் திருட்டு வசதியா பார் என்ன திருமங்கியாழ்வார் கண்ணனை பார்த்து சொல்றார். மின்னட வாய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணுபடல் திரண்டு புக்கு. திருடிட்டு வேகமா ஓடுறச்சே பின்னாடி ஒத்தி துரத்திலே வரா. கண்ணன் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும்னு பாக்கிறார். படல் கதவு போட்டு வச்சிருக்கு. படல் கதவு தோட்டத்து பக்கம்லாம் வெறுமே படலாலே கொடிகளை வச்சு கதவு பண்ணி வச்சிருப்பாளோ இல்லையோ, அதை போல கதவு. கதவுக்கு மேலும் இருக்காது கீழும் இருக்காது. ஏன்னா படல் கதவுங்கிறது நடுவுல மாத்திரம் இருக்கும், கீழே இடவெளியா இருக்கும். கண்ணனுக்கு அந்த குளச்ச திறக்க தெரியாது. நாதாங்கி தாப்பால் போட்டிருக்காளோ இல்லையோ, அந்த தாப்பால் அவருக்கு திறக்க தெரியாது. அதனால அதை அப்படியே வச்சுட்டு எப்படியோ தன் பருத்த திருமேனியை உள்ளுக்குள்ள புகுத்தி கீழ்வழியா உள்ள போடுவார். உள்ள போய் நுழைஞ்சு மறைஞ்சு விடுவாராம். இது ஒரு நாள் நடக்கிறது. ஒரு நாள் இந்த ஆய்ச்சி துரத்தின் ஓடி வரச்சே படல் கதவு திறந்தே இருந்தது. திறந்திருந்தா நேர தாராளமா உள்ள போயிருக்கலாமோ இல்லையோ. வந்து வாசல் நின்னுட்டார். இது சாத்தி இருந்தா கீழே நுழைஞ்சு போய்த்தானே நமக்கு பழக்கம். இன்னைக்கு திறந்தே வச்சிருக்காளே, எப்படி உள்ள போறதுன்னே தெரியலையே. ரொம்ப வேகமா முடிவெடுத்து கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு கீழ் வழியா புரிஞ்சு போயிட்டான். அதனாலதான் துண்ணுபடல் திறந்து புக்கென்ன மின்னட வாய்ச்சியர்தம் சேரி களவின்கண். இப்படி இருக்கு இவனுடைய திருட்டு. எப்பப்படி கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக திருட்டு. ஹரணம் மதுரம் ரமணம் மதுரம். ரமணம் விளையாட்டு, மெச்சூது சங்கமிடத்தானே விளையாட்டு. கள்ள வழிய வெளித்து பூக்குன்னு கண்ணுடைய ரப்பைய திருப்பி காட்டி ஒரு விளையாட்டு. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. ரப்பைய திருப்ப கண்ணை புரட்டி விழுத்து களகண்டு செய்யும் பிரானேன்னு பெரியாழ்வார் பாசுரம். உள்பக்கம் செவந்தது வெளியில வரும் இல்லையோ, பக்கத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்து அது பயப்படுமா. இதை ஸ்ரீரங்கத்துல அரையர் சுவாமி ஒருத்தர் நம்பெருமாள் திருமுன்பாக அபிநயம் பிடிச்சுட்டு இருக்கார்.
பிடிக்கிறச்சே கண்ணை புரட்டி விழித்துங்கிற பாசுரம் வருது, மெச்சூடு சங்கமிடத்தான்ங்கிற பாசுரம் வருது. அந்த சமயத்தில் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான்னு பெரியாழ்வார் பாசுரம். பூச்சி காட்டுறதுன்னு ஒரு விளையாட்டு கண்ணன் விளையாடுவான். பூச்சி காட்டுறதுன்னு இதுதான். இந்த ரப்பையை திருப்பி வச்சு அது பூச்சி பறக்கிறாப்ப இருக்கும், பூச்சி காட்டுறது. அந்த அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கிறச்சே இப்படி திருப்பி திருப்பி அபிநயம் பிடிச்சு காட்டினார். பின்னாடி எழுந்துருள் இருந்த ஆச்சாரியன் பார்த்து, இது என்ன ஊர் குழந்தையெல்லாம் ரப்பையை திருப்பி வச்சு விளையாடும், இது தெய்வ குழந்தை, அது போய் கண்ணு ரப்பையை திருப்பி வச்சா விளையாடும். கண்ணனுக்கு ஒரு வழக்கம், யாரும் பக்கத்துல இல்லையே, ஆனா குழந்தைகளை பயப்படுத்தணும்னா சட்டுன்னு 4 தோள்களோட சங்க சக்கரத்தோட சிவசாதிப்பறான். அதுதான் அப்பூச்சி காட்டுற விளையாட்டுன்னு இந்த சுவாமிக்கு அபிப்பிராயம். அதனால அந்த அரையர் சுவாமியை பார்த்து இப்படி கை வச்சு காட்டினார். சட்டுன்னு புரிஞ்சு விட்டார் அரையர் சுவாமி. அடுத்த சுற்று அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறச்சே இப்படி ஒரு வச்சு காட்டல, இப்படி வச்சு காட்டினார். முன்னாடி எழுந்துள்ள வாழ்ல என்ன ஆச்சரியமான அபிநயமா இருக்குது, இதுதானே பாசுரத்துக்கு உண்மையான அர்த்தம். என்ன அவா புரிஞ்சுட்டு இருக்கா, இந்த அர்த்தம் எங்க இருந்து கிடைச்சது? மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி பாரத போரில் அத்து பத்தூர் பெறாதவென்னு புறமரனர்க்காகி நடந்தான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். எடக்கையிலே சங்கத்தை பிடிச்சென்றிருக்கிற கண்ணன் அப்பூச்சி காட்டினான்னு சொன்னால் அப்ப சங்கத்தை வச்சுன்னு தான் அப்பூச்சி காட்டியிருக்கணும். திடீர்னு 4 தோள்களோட சங்க சக்கரத்தை வைத்து காட்டினால் அதுவே பூச்சி காட்டும் விளையாட்டுத்தான். ஆங்காங்கு தட்டாமாலை சுற்றும் விளையாட்டு பாண்டி வடத்துக்கு என்ன உய்த்திடுமின்னு பாசம். 2 பேர் பிடிச்சிருந்து தட்டாமாலை சுத்துற வேகமா சுத்தி விழுவாளோ இல்லையோ, அந்த விளையாட்டு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அனைத்துமே விளையாட்டு. இத்தனை அசுரர்களை கொன்றதும் கொல்லணுங்கிறதுக்காக ஒருத்தர் இடத்துல அவர் சண்டை போட்டதே கிடையாது. பால்யோச்சினேன்ய பரச்செஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்துவம். ஒரு விளக்கேற்றி வைத்தால் விட்டில் பூச்சிகள் எப்படி தன்னடையே விழுந்து விழுந்து உயிர் மாய்த்து கொள்ளுமோ, அதப்போல் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு கண்ணன்கிற விளக்கு. அவர் ஏதோ விளையாட்டா சில காரியங்களை பண்ண போக மொத்த அசுரர்களுக்கும் உயிர் போடும். தொட்டில படுத்துட்டு பிடிக்கல, காலை உதைச்சார், காலில் அடிபட்டு சகடாசுரம் போயிட்டான். பால் வரலையேன்னு ஒரே பசி. பூத்தனை பாலை கொடுத்தா, பாலை ரொம்ப வேகமா இழுத்தார், பாலோட பிராணம் வந்துடுத்து. அவ்வளவுதான். இது ஒரு சண்டை போட்டாரா? பூத்தனையோட சண்டை போடலே, சகடாசுரனோட சண்டையே போடலே. அப்ப பால்ய பிரயாகத்துக்கு தகுந்த விளையாட்டு. அந்த விளையாட்டே ரமணம் மதுரம். இன்னைக்கு ரமண ரேட்டின்னு இடம் இருக்கு. கோகுலத்துல சேவிக்கு போனீங்கன்னா ரமண் ரேட்டிங்கிற இடம் முழுக்க மணல். அங்க நாம நன்னா உருளலாம். அங்க யார் போனாலுமே கீழே அந்த மணல்ல படுத்துன்னு உருண்டுட்டு வருவா. ஏன்னா கண்ணன் அங்கெல்லாம் உருண்ட இடமா. அதனால நம்ம கொஞ்சம் வெட்கம் இல்லாத உருளணும். அங்கேயும் போயிட்டு நம்ம நின்று ஏதோ தொட்டு பார்த்துருந்தோம்னா அப்படி இருக்கிறதுக்கு அங்க போறோம். இப்போ கண்ணனே அந்த இடத்துல உருண்டிருக்காருன்னு சொன்னா நம்ம உருண்டணும் இல்லையோ. அப்ப ரமணம் மதுரம், வமிதம் மதுரம். பெருமானுடைய துப்புதல் உமிழ்நீர் மதுரம். நேற்று கொண்டு பார்த்தோம். அவர் ராசக்கிரீட பண்ணும்போது அவருடைய தாம்பூல சிரவணத்தை மற்றொரு கோபிகனுடைய வாயில துப்பினால் அவர் பாக்கியமாக பெற்றார்னு பார்த்தோம். தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆண்டாள் பாசுரம். யமுனை ஆற்றனுடைய நீரை தூய நீர்னு ஆண்டாள் கொண்டாடுகிறாள். ஏது காரணம்னால் ஜலக்கிரீடை பண்ணும்போது யமுனை ஆற்றின் நீரை கொப்பளித்து பெருமாள் அதுல தான் உமிழ்வரான். யமுனை யாரே கண்ணனுடைய உமிழ் நீர்த்தான். இதை பற்றி குலசேகராழ்வார் சாதிக்கும் போது, மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. நாம ஆராதன காலத்துல படிக்கம்னு வச்சுக்கிறோம் இல்லையோ, 5 வட்டில் வச்சிருக்கோம். பக்கத்துல படிக்கம்னா பதத் கிரகம். பெருமானுக்கு அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிக்கணும். அதை சமர்ப்பிச்சு அவர் உமிழ்ந்த நீரை இது பிடிச்சுக்கிறது இல்லையோ. பதத்து விழக்கூடிய தீர்த்தத்தை கிரகிக்கிறபடியால் பதக்கிரகம் படிக்கம். அந்த படிக்க தீர்த்தத்தை தான் நமக்கு தீர்த்தமா பிரசாதமா முக்கியமா அப்புறம் கொடுப்பா. அப்ப பெருமான் உமிழ்ந்த நீரே தான் யமுனை. அதுதான் அதுக்கு தூய பெருநீர் யமுனைங்கிற பேர் பெற்று கொடுத்தது. வமிதம் மதுரம் விழுங்குதல், சமிதம் மதுரம். அனைத்து உலகத்தையே பிரளயாபத்து வந்த போது வயிற்றுக்குள்ளே வைத்தார், விழுங்கினார். வையமேழுங் கண்டாள் பிள்ளவாயுலே. திடீர்னு ஒரு நாள் மண்ணை விழுங்கி விட்டார்னு எல்லாரும் புகார். கண்ணன் வந்து யசோதைட்ட பிரார்த்தித்தார், இந்த பலராமன் வேணும்னு என்னை பத்தி சொல்லி கொடுக்குறான் உங்ககிட்ட. அதெல்லாம் உண்மையே கிடையாது, நான் எதுவும் சாப்பிட்டது. வாயை திறந்து காட்டு. பிரம்மாண்ட காட்டுன்னு கோகுலத்துல இன்னைக்கு இருக்கு. போனா பிரம்மாண்ட காட்டுல மண்ணு பிரசாதம் கொடுப்பா. சின்ன முடிச்சா மண்ணை அங்க வச்சிருப்பா. நம்ம போனாலே மண்ணு தான் பிரசாதம். ஏன்னா கண்ணன் மண்ணை விழுங்கி விட்டார். அதைத்தான் மனுஷர்க்கா கும்பீர் நெய்யூன் மருந்தோமாயோனேன்னு ஆழ்வார் பாசுரம். உலகத்தை எல்லாம் ஒரு நாள் வயிற்றுல வைத்தியோ இல்லையோ, மண்ணை சாப்பிட்டா அதுக்கு மாற்று மருந்து நெய்யாம். பெருமாள் எதுக்கு விடாம நெய் சாப்பிட்டு இருக்காருன்னா மொத்த உலகத்தையும் சாப்பிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் மாற்று மருந்தா இவர் இப்போ நெய் சாப்பிட்டு இருக்காரு போல் இருக்கு. வாயை திறந்து காட்டுன்னு சொன்னா வாயை திறந்தார். மொத்த மண்ணையும் வாய்க்குள்ளே வையமேழுங் கண்டாள் பிள்ளவாயுளே. சப்த லோகத்தையும் வாயுக்குள்ளே கண்டாள், அது விழுங்கினது. அண்டரண்ட பகிரண்ட துருமானிலம் எழுமால்வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டின்னு திருப்பாணழ்வார் பாசுரம். முற்றையும் உலகத்தை அம்பரமும் பெருநிழலும் திசைகளெட்டும் அலகடலும் குலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலமேல் பள்ளிகூடினான் திருவடியே கூடகிற்பீர். அம்பரம் பெருநிலன் திசைகள் 8 எல்லாம்
மஞ்சார வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கி எல்லாமே விழுங்கின கண்ணன். விழுங்குவார், உமிழ்வார். ஆபத்து வந்துடுத்து, பிரளய ஆபத்துன்னா உலகத்தை காப்பதற்காக விழுங்குகிறார். ஆபத்து நீங்கி போச்சுன்னா மொத்தத்தையும் உமிழ்கிறார். அப்ப விழுங்கினது மேற்றம், உமிழ்ந்தது மேற்றம். சமிதம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். கரணம் மதுரம், தரணம் மதுரம், ஹரணம் மதுரம், ரமணம் மதுரம், வமிதம் மதுரம், சமிதம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் என்பதோட 5 ஸ்லோகங்கள் முடிவு பெற்றன. நாளை மாலை 6:30 மணிக்கு உபன்யாசம். இது ஒரு நாள் நீடிக்கப்படுகிறது.